சட்டமன்றத்தில் தவறான அணுகுமுறையை திமுக கையாண்டதாக விமர்சனங்கள். அதெல்லாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் போயாச்சு. நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் சட்டமன்ற கலவரம் தொடர்பாகலாம் பல கட்டங்களில் நம்ம விவாதித்தாகிவிட்டது. ஆனாலும் இந்த தலைப்பை இன்றைக்கு நாம் ஏன் எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த விமர்சனத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான இந்த விமர்சனத்தை அஇஅதிமுகவோ இன்ன பிற கட்சிகளோ வைத்திருந்தால் அது போன வார விவாதத்தோடு முடிந்திருக்கும். ஆனால் அதன் தாய் கழகமான திராவிடர் கழகம் இந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது. எப்போதுமே அரசியலில் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, ஒரு அரசியல் அணுகுமுறை, அரசியல் தொலைநோக்கு பார்வை, ஒரு எதிரிகளை நண்பர்களை தீர்மானித்தல்ல ஒரு திட்டமிடல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். அந்த இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்று போயிருக்கிறது என்கிற விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. இந்த தளத்தில் தான் நம்ம விவாதத்தை தொடர இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பாஜகவிலிருந்து ஜெமிலா அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு கண்ணதாசன் அவர்கள் வணக்கம். திராவிடர் கழகத்திலிருந்து வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள். நால்வருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருள்மொழி அவர்கள், உங்களிடமிருந்து தான் நான் இந்த விவாதத்தை தொடங்கணும். எல்லாருமே விமர்சித்தாங்க, திமுகவை விமர்சித்தாங்க, சபாநாயகரை விமர்சித்தாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப ஒரு தாய் கழகமாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கிறப்போ ஒரு தீராத களங்கம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வேறு என்ன செஞ்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? இந்த சட்டமன்ற நிகழ்வை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயர் இருக்குது. அவர் ரொம்ப பொறுப்புணர்ச்சியோடும் முதிர்ச்சியுடனும் இந்த அமைப்பை நடத்தி செல்கிறார். அதுவும் குறிப்பாக இந்த அதிமுக பிளவுபட்ட இந்த சூழ்நிலையில் அப்படிங்கிறத ஏற்கனவே அறிக்கை மூலமாக திராவிடர் கழக தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த சட்டமன்றத்தில் அந்த 18/2 அன்று நடந்த அந்த நிகழ்வுகள், அதில் குறிப்பாக அந்த சபாநாயகர் நாற்காலி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இதெல்லாம் அது ஒரு தவறான முன்னுதாரணம். இப்போது சபாநாயகருடைய நடவடிக்கையும் சரியா அப்படின்னு கேள்வி எழுப்பும்போது, சபாநாயகர் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் உறுப்பினர்களுக்கு தீர்வு என்ன? சபாநாயகரை பிடித்து உலுக்குவதல்ல, அல்லது அந்த நாற்காலியில் நாம் அமர்ந்து கொள்வது அல்ல. அப்படிங்கும் பொழுது நாம் எல்லாரையும் கண்டிக்க முடியாது. ஆனால் பொதுவாகவே இந்த தாய்க்கழகம்ங்கிற அந்த சொல்லோடு நீங்கள் இணைச்சி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் தப்பு பண்ணும்போது சொல்லுவோம் அவங்களாம் தப்பு தான் செய்கிறாங்க, ஆனால் நமக்கு யார் வேண்டியவர்களோ அவங்கள தான் நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, நீ ஏப்பா அப்படி செய்கிற அப்படின்னு சொல்லுவோம். அந்த தொனி தான், அந்த குரல் தான் திராவிடர் கழகத்தினுடைய. ஆனால் அதை தாண்டி முதிர்ந்த தலைவர் கலைஞர் சபையில் இருந்து வழிநடத்த இல்லாததால் ஏற்பட்ட நிலைமை அப்படின்றப்போ நீங்க ஸ்டாலின் அவர்களினுடைய தலைமை பண்பை கொஸ்டின் பண்றீங்க. அப்படி இல்ல, சபையை வழிநடத்துறத கொஸ்டின் பண்றீங்க. அதாவது அதை அப்படி எடுத்துக்க வேண்டியதில்லை. இதுக்கு ஒரு முன்னுதாரணம் உண்டு. ஏன்னா 1988 இதே அதிமுக ஜெயலலிதா அணியாகவும் ஜானகி அணியாகவும் பிரிந்து அவர்களுக்குள்ள சண்டை நடந்து கொண்டிருந்த பொழுது கலைஞர் அவர்கள் அதை ரிலாக்ஸ்டாக உட்காந்து அதை அவங்க சண்டை அப்படிங்கிற அளவில் தான் அதை பார்த்து கொண்டிருந்தார். இப்போ இதில் ஓபிஎஸ் அவர்களுடைய எதிர்ப்புங்கிறதே பின்னுக்கு தள்ளப்பட்டு அந்த இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த எதிர்ப்பு அது பல்வேறு விதமான அரசியல் ஊகங்களுக்கும் பின் பேச்சுக்களுக்கும் இடமளிப்பதாக இருந்திருக்கு. அப்படிங்கும்போது அதை தவிர்த்திருக்கலாம் என்பது திராவிடர் கழகத்தினுடைய கருத்து. அந்த கருத்தை சொல்லுவதற்கு தாய் கழகம் என்கிற முறையில் திராவிடர் கழகத்துக்கு உரிமை இருக்குங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. திரு கண்ணதாசன் அவர்களிடம் பலமுறை பல திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்து சொல்கிற போது அந்த நிகழ்வு குறித்து எங்களுக்கு வேற வழி இல்லை, ஒரு ஜனநாயக ரீதியாக நாங்கள் குரல் எழுப்ப வேண்டிய இடத்துல இருந்தோம் அப்படின்னு. ஆனால் திரு வீரமணி அவர்களினுடைய அந்த அறிக்கையிலேயே நீங்கள் எந்த அணிக்கும் ஆதரவில்லை அப்படின்ற நிலையிலேயே இருந்திருந்தால் இந்த தீராத பழி உங்களுக்கு வந்திருக்காது அப்படின்னு ஒரு அறிவுரையும் சொல்லியிருக்கிறார். அந்த இடம் தான் நம்ம திரும்ப கேட்கிறோம். நீங்கள் கையாண்ட இந்த யுக்தி, அரசியல் யுக்தி, நான் சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வு அல்ல, உங்கள் அரசியல் யுக்தியின் மீது ஒரு கொஸ்டின் எழுப்பப்படுகிறது. அதாவது திராவிடர் கழகத்தை பொறுத்தவரை அது எங்களுக்கு தாய்க்கழகமாக இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய நாள் தொட்டு எங்கள் மீது வைக்கப்பட்ட தாக்குதல்கள், கண்ணீர் துளிகள் என்பதாகட்டும், காங்கிரஸை ஆதரித்ததாகட்டும், 1967 தேர்தலில் கூட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று சொன்னதாகட்டும், இருந்தாலும் ஐயா பெரியாரின் வழியிலே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் 142 பெரியார் சமத்துவபுரங்கள் திறந்து வைக்கப்பட்டது. ஏன்னா பெரியார் கண்ட அந்த கனவை அவர் நெஞ்சிலே எனது முல்லை எடுத்தார்கள் என்று சொன்னார்களே
அனைத்து சாதி அச்சராலாம், இப்படி பெரியார் கண்ட கனவெல்லாம் நிறைவேற்றிய திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால் அவர்கள் யாருக்கும் கருத்து சொல்வதுக்கு உரிமை உண்டு. திராவிடர் கழகத்தை பொறுத்தவரை சமுதாய இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மக்களோட தேர்தல் பணிகள் இருக்கக்கூடிய அரசியல் பணிகள் கூட ஒரு இயக்கம். இப்படியாகத்தான் பிரித்து பார்க்கணும். ஆக இந்த அரசியல் பணியின் பொழுது எப்படி செயல்பட வேண்டும் என்பது எங்கள் தலைவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அவர்களுடைய சிந்தனைகள் அடிப்படையில் செயல்படுறாங்க. அன்றைய நடந்த நிகழ்வை பொறுத்தவரை நீங்கள் பார்க்கலாம், நான் தளபதி கூட மிக தெளிவாக தலைவர் பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 10-20 எம்எல்ஏக்களை பிரித்து வந்திருந்தால் மாற்றி, நாங்களுக்கு அந்த மாதிரி கொள்ளை புறவழியில் நுழைவதற்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது. அப்படி ஒரு மோசமான அரசியல் செல்வதற்கு திராவிட முன்னேற்ற தயாராக இல்லை. இதுதான் நிலைமை. ஆனால் கண்ணதாசன் அவர்கள்ட்ட 2 கேள்வி. சமுதாய இயக்கம் என்பதனாலேயே அரசியல்ல அவங்க அறிவுரை கூறக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா என்பது ஒன்று. ஆனால் என் கேள்வி, நீங்க அந்த முதல்ல அந்த உறவை சொன்னீங்க, அதை நீங்களும் மறுக்க மாட்டீங்க, திராவிடர் கழகமும் மறுக்காது, யாருமே மறுக்க மாட்டாங்க. என்னுடைய கேள்வி என்பது, நீங்க தேவையில்லாம அங்கு பிரச்சனை இருவருக்கு, ஓபிஎஸ் அணியினருக்கும் மாற்று தரப்பிற்கும் இருக்கிறப்ப நீங்க பிரச்சனை இல்லாமல் நீங்க தேவையே இல்லாம உள்ளுக்கு போயிட்டீங்க, அது ஒரு தீராத பழியை உங்களுக்கு கொடுத்துருச்சுன்றது தானே அதனுடைய உள்பொருள். ஒரு சட்டப்பேரவையில் மிக பெரும்பான்மை இது போல சட்டத்தில் 89 பேருக்குள்ள எதிர்கட்சி எப்பொழுதுமே கிடையாது. மிக பெரும்பாலான கட்சி தமிழக வரலாற்றிலே கிடையாது. நீங்கள் அடிப்படை அதை புரிஞ்சுக்கணும். அப்பொழுது மிக பெரும்பாலான எதிர்கட்சி மற்ற காங்கிரஸ், முஸ்லீம் லீக் இவர்களெல்லாம் ஒரு வேண்டுகோளை அவைத்தலைவருக்கு வைக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரகசிய வாக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் அதில் ஒரு வெட்டப்பட்ட சில காட்சிகள் தான் காட்டப்பட்டன. நீங்கள் எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்க்கலாம். யாருக்குமே அங்கு தொலைக்காட்சி உள்ளே அனுமதி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஊடகங்கள் எல்லாம் சட்டப்பேரவை விட்டு மிக தொலைவில் தான் நிறுத்தி அவங்க பேட்டியை எடுக்கணும். இந்த சூழலில் அங்கு காட்டப்பட்ட காட்சிகள் எல்லாம் நன்றி ஜெயா டிவின்னு போட்டு தான் காட்டினாங்க. முழுமையாக காட்டினாங்களா? ஏன் சட்டப்பேரவை நீதிமன்றத்தில் வழக்குகள்லாம் இருந்துச்சு, இதை நேரடியாக ஒளிபரப்புங்கன்னு ஏன் அதை செய்யலை? ஆகவே வெட்டப்பட்ட காட்சிகளை வைத்து ஒரு முடிவு வரக்கூடாது. இரண்டாவது, அவர்கள் அந்த இருக்கையில் உட்கார்ந்தாங்க அப்படின்ற பொழுது உடனடியாக பேரவைத்தலைவரிடம் சென்று தனது வருத்தத்தை தெரிவித்ததும் பதிவாச்சு. உடனே அதை சொன்னாங்க. ஆக இவைகளெல்லாம் ஒரு திடீரென்று நிகழ்ந்துவிட்ட சம்பவத்திற்காக ஒரு வருத்தத்தை தெரிவித்த பொழுது அதுக்குரிய பூதாகாரமான ஒரு இதை காட்ட வேண்டியதில்லைன்றது எங்களுடையது. நாங்கள் ஒரு சம்பவம் நிகழ்ந்து விட்டது, வருத்தம் தெரிவித்தாகிவிட்டது. அதை இன்னும் வேடிக்கை பார்த்தீங்கன்னா, இப்படி சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய திராவிடர் இயக்கத்தினர், திராவிடர் கழகத்தினர் இந்த கடைசியில் பேரவைத் தலைவர் இறுதியில் பேசும் பொழுது, புரட்சித்தலைவி அம்மா ஆட்சி அமைஞ்சது, நீ பிழிட்டு கொடுத்தீங்க, காப்பாற்றின்னு பேசிட்டு தன்னுடைய சாதி பெயரை சொல்லி எனக்கு இதற்காக நான் தாக்கப்பட்டேன் என்றெல்லாம் சொல்வதெல்லாம் திராவிட கழகம் வரவேற்கிறதா? அதை பற்றியே அந்த கருத்தெல்லாம் சொல்லலை. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அப்படிப்பட்ட ஒரு பழியை பேரவைத் தலைவர் சுமத்தும் பொழுது அவர் ஒரு மனச்சாய்வோடு தான் அன்று செயல்பட்டிருக்கிறார் என்பதற்கான கண்டனத்தை அவங்க சேர்த்து பதிவு பண்ணி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா இந்த 10 நிமிடத்திற்குள் நம்ம பேசியதற்குள்ளாகவே என்னுடைய 3 கேள்விகளும் தொக்கி இருக்கிறது. ஏன்னா ஒருவேளை அதிமுகவை தீக்க ஆதரிக்கிறதா, திமுக தீகாவுக்கு உறவு விரிசலா என்பதையெல்லாம் நம்ம பேசலாம். ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் மற்ற எல்லோருமே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விமர்சனத்தை முன்வைத்தாங்க. ஆனால் திராவிடர் கழகம் கொஞ்சம் கடுமையான நிலைப்பாடு தான். இது திரு கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தால் இங்கு இந்த நிலையெல்லாம் இருந்திருக்காது, வழிநடத்தல ஒரு பிழைன்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறார்கள். ஒரு அரசியல் பார்வையாளராக திராவிட கழகத்தை பொறுத்தளவில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருந்து தங்களோட கொள்கைகளை நிறைவேற்றுறது தான் அவங்களோட பிரதான லட்சியம். அரசியல் களத்தில் எம்பி எம்எல்ஏ ஆகாத ஒரு இயக்கங்கும்போது அந்த எண்ணம் பாராட்டுக்குரியதான் அவங்கள பொறுத்தளவில். இன்னைக்கு கலைஞர் இருந்தால் பண்ணிடுவார். குறுக்கீடுக்காக மன்னிக்கவும், கடந்த முறை 5 ஆண்டுகள் ஜெயலலிதா அவர்கள் தானே ஆட்சியில் இருந்தாங்க. பொதுவாக திராவிடர் கழகத்தினுடைய நிலைப்பாடு ஜெயலலிதா இருக்கும்போதே சமூக நீதி காத்த வீரர்கள் கடந்த 5 ஆண்டுகள்ல என்ன நிலைப்பாடு? 5 ஆண்டுகளில் திமுக கூட இருந்தாங்க. பொதுவான நிலைப்பாடு அதுதான். பல காலகட்டங்கள் அவங்க நிலைப்பாடு. மீண்டும் இப்போ அவங்க சொல்றாங்க கருணாநிதி இருந்தா என்ன. 89ஆம் ஆண்டு நான் எழுதிய ஒரு கடிதத்தின் பின்னணியில் கருணாநிதியும் வீரமணியும் அடித்த குழாயடி சண்டைக்கு ஒரு அளவே கிடையாது. ஆனால் வீரமணி நான் எழுதின கடிதம் நீங்கள் சொல்லிருங்கன்னு வீரமணிட்ட நான் சொன்னேன். அவர் அதுவரை சொல்லலை. கருணாநிதி நான் எழுதின கடிதம் என்னோட ரோலை வீரமணிக்கு ரோலுன்னு நினச்சி மிக கடுமையாக 2 வாரம் 7 நாட்கள் மிக கடுமையாக மோதினாங்க. அது பிறகு ஜானகிணி காலகட்டத்தில் ஜெயலலிதாவுக்கு எதிராக திக ஜானகிணியை தான் ஆதரித்தாங்க. இந்த மாதிரி பொதுவாகவே அவங்க ஆளுங்கட்சியை சார்ந்திருந்து தங்கள் சுயநலத்துக்காக நான் சொல்ல வரல, தங்களோட கொள்கை எதுவோ அந்த கொள்கையை நிறைவேற்ற வந்தது. இப்போது கூட ஸ்டாலின் மந்திரி சபையை எடுக்க தயாராகணும், தேர்தல் வரக்கூடாதுன்னு வீரமணி 3 நாளைக்கு முன்னே சொல்லியிருந்தார். இப்போ
வாக்கெடுப்பில் அவங்க வந்து டிவிஷனில் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ இந்த கருத்தை சொல்கிறாரு. அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுத்து இந்த அரசுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறார். ஆனால் ஆளுநருக்கான ஆப்ஷன்ஸ் பற்றியே பேசுகிற போது திரு வீரமணி அவர்கள் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா திரு ஸ்டாலின் அவர்களை அழைக்கணும்னு அப்பயே சொன்னாங்களே. ஆமாம், ஸ்டாலின் அழைச்சி ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் இருப்பாருன்னா ஸ்டாலின் கூட ஆலோசனை கொடுத்து சமூக நீதிக்கு அவங்க கொள்கைக்கு ஸ்டாலின் என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்தனால அதுக்குள்ளே தான் பண்ணுவார். சரி, நம்ம இன்னும் பேச வேண்டியிருக்கிறது. ஜெமிலா அவர்களிடம் வந்து சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு கடுமையான நிலைப்பாட்டை திராவிடர் கழகம் முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஸ்டாலின் அவர்களினுடைய அணுகுமுறையை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் அவர் எடுத்து வைத்த கோரிக்கை சரியான கோரிக்கை தான். சட்டமன்றத்தில் அவர் அமர்ந்து கொண்டு, ஏன்னா நீங்க வந்து ஒரு கைது செய்யப்பட்ட கைதிகளைப் போல ஒரு இடத்துல அடைத்து வைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை நேரடியாக சட்டப்பேரவைக்குள் கூட்டி வருகிறார்கள். வந்துட்டு கதவெல்லாம் அடைச்சாச்சு, நீங்க வந்து இப்போ வாக்கெடுப்பு நடத்தப்படுகிறது, குரல் வாக்கெடுப்பு நடத்தப்படுகிறது, எல்லார் முன்னாடியும் இவங்க தான் ஆதரவாளர்கள் என்று ஒரு மாதிரி பப்ளிக்கா எல்லாருக்கும் தெரிய போகுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உண்மையிலேயே ஜனநாயக முறைப்படி ஒரு அச்சம் இல்லாமல் அவர்கள் தெளிவாக தனது வாக்குரிமையை செலுத்துவார்களா என்ற ஒரு அச்சம் அங்கு இருந்தது. அந்த அச்சத்தை அவர் பதிவிட்டிருந்தார். முதலாவது கருத்து. இரண்டாவது, ரகசிய வாக்கு பதிவு வேண்டும் என்று ஜெமிலா அவர் குறுக்கிடுக்கு மணி நம்ம போன வாரம் ரொம்ப தொடர்ந்து வாதித்தோம். நம்ம திமுகவினுடைய செயல்பாடு அதை தொடர்ந்து தான் நான் சொல்ல வரேன். அதை தொடர்ந்து தான் அதுக்கு ரிலேட்டடா இருக்கிறதுனால நான் சொல்றேன். சோ இந்த மாதிரி 2 காரணங்களை சொல்லி நல்ல ஒரு முறையில் தான் அவர் வந்து அவருடைய கோரிக்கைகளை எடுத்து வைக்கிறார் சட்டமன்றத்தில். ஆனால் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்படும் பொழுது அவர்கள் எடுத்து வந்த முறை வந்து தவறாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா நீங்க வந்து ஒரு இப்படி செய்ய வேண்டாம், எங்களது கோரிக்கை இது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட விதம் நம்ம பார்த்தோம். சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்ததாக இருக்கட்டும், இவர்கள் கோஷம் போட்டதாக இருக்கட்டும், மாறி மாறி சட்டையை கிழித்து கொண்டு நடந்த அவலம் வந்து அது ஜனநாயகத்திற்கு ஒரு கேடு விளைவிக்க கூடியதாக இருந்தது. இன்னொன்று, கண்ணதாசன் அவர்கள் வெட்டப்பட்ட காட்சிகளை கொண்டு திரு வீரமணி அவர்கள் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. எல்லாருமே இல்ல மட்டும் இல்ல, எல்லாருமே அதை பார்த்து தான் சொல்றாங்க. அதான் நீதிமன்றத்தில் வைக்கக்கூடிய அதை தான் நான் கேட்கிறேன். அப்ப நீங்களும் அப்படிதான் சொல்றீங்களோ? இப்ப திரு கண்ணதாசன் அவர்கள் சொல்ற பதில் திரு வீரமணி அவர்களுக்கு அதுதான், உங்களுக்கும் அதுதான். நீங்களும் வெட்டப்பட்ட காட்சிகளை கொண்டு திமுக விமர்சிக்கிறீங்க இருக்கலாம். அதாவது வெட்டப்பட்ட உண்மைதான் அவர் சொன்னது, சகோதரர் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். ஏன்னா லைவா யாருமே பார்க்கல, உண்மையிலே சரியா அது அப்படிதான் நடந்துதா என்பது யாருக்கும் தெரியாது. எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. தேமுதிகவில் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் நடந்த பிரச்சனையில் இந்த தரப்பை காண்பிக்கலன்னு திரு விஜயகாந்த் அவர்கள் சொன்னார். அது என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனா மாற்று தரப்பில் அதிமுகவினர் திரு ஸ்டாலின் அவர்களே சொல்றாங்க உட்கார்ந்த இடத்தை விட்டு ஏந்திரிக்கவே இல்லைன்னு. பிரச்சனை சபாநாயகருக்கும் உறுப்பினர்களுக்கும் தான் இருக்கு. வேறு என்ன வெட்டப்பட்டிருக்கும் காட்சின்னு நினைக்கிறீங்க? அவ்வளவு உத்வேகமாக திமுக நடந்ததுக்கு என்ன நடந்தது? யாராவது பார்த்தோமா? இல்ல அதை விட்டுருங்க, அந்த கொந்தளிப்புக்கு என்ன காரணம்? இல்ல அததான் நான் சொல்ல வரேன். வெட்டப்பட்ட காட்சி என்பது சட்டை கிழிக்கப்பட்டதாக மாறி மாறி காட்டினார்கள். சபாநாயகர் காட்டுறாரு, அவர் கிழிச்சதை நம்ம பார்த்தோமா? பார்க்கல. அதே போல்தான் செயல் தலைவர், திமுகவின் செயல் தலைவர் அப்படி சட்டையெல்லாம் திறந்து வந்து காமிக்கிறாரு, ஃபுல்லா கிழிஞ்சு போய் கிடக்குது. ஆனால் அங்க கிழிந்ததை யாராலும் பார்க்கல. யார் பார்க்கல? நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல, யாருமே பார்க்கல. அப்போ அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அதை நாம் காணொலியாக பார்க்க முடியவில்லை என்றால் ஒருவேளை வெட்டப்பட்ட ஒரு காட்சியை தான் நான் பார்க்கிறோமோ என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. அவ்வளவுதான். ஆனா இவங்க திமுகவை பொறுத்தவரையில் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை இருந்திருக்கிறது, இப்பொழுதும் இருக்கிறது நன்றாக தெரிகிறது. ஏனென்றால் நாம் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருந்தது கெட்டுவிட்டதோ அல்லது இனிமேல் ஒரு வாய்ப்பு உருவாகுமோ என்ற ஒரு நிலையில் தான் இன்றைய சந்திப்புகள் எல்லாம் நாம் தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது நம்மால் யூகிக்க முடியும். கண்ணதாசன் அவர்களிடம் தான் நான் உங்களிடம் வர்றதுக்கு முன்னாடிங்கய்யா, நீங்க வெட்டப்பட்ட காட்சிகள்னு சொல்றீங்களே, என்ன வெட்டப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க உறுப்பினர்கள் சொல்லியிருப்பாங்கல்ல, இவ்வளவு கலையபரத்துல சபாநாயகர் அப்படி என்ன செஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது என்ன அங்கு கோரிக்கைகள் விடப்பட்டன, என்ன பேரவைத் தலைவருக்கு பதில் சொன்னார், இவைகளெல்லாம் வரவே இல்லை. ஒன்று, ஏன்னா நீங்க இறுதியில வந்து யாருமே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அப்படி என்ன சொன்னார்ன்ற பதிவும் திமுகவினரும் வெளியில வந்து சொல்ல. ஏன்னா அவை குறிப்பில் இல்ல, அதை தாண்டி பேசி இருக்கோம். இல்ல, நான் ஒரு சின்ன உங்களுக்கு தெரியாத அரசியல் அனுபவம் இல்ல, அவை குறிப்பில் இல்லாததல்ல, அவை குறிப்பில் உள்ளதே ஒன்று சொல்றேன். அவை குறிப்பில் உள்ளதே ஒன்று சொல்றேன். கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக ஒரு சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்ற பொழுது முறையாக்குரிய சேப்பாக்கம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு அன்பழகன் அவர்கள் மாண்புமிகு ஜெயலலிதா மட்டும்தான் பேசினார்.
அந்த ஜெயலலிதா என்ற பெயரை கூட சொல்லக்கூடாது என்று பெரிய பிரச்சனை கிளப்பி அது அவை இல்ல நான் சொல்வது கலவரத்துல என்ன சொல்லியிருப்பாரு அதை சொல்ல வரேன். ஆனால் அன்றைய தினம் நடைபெற்ற அந்த சட்டப்பேரவை நிகழ்ச்சியில தண்டனை பெற்ற குற்றவாளிகளான ஜெயலலிதா சசிகலான்னு பேசுறாரு. அமைதியாக தான் இருந்தாங்க. ஆனால் அதை எதிர்த்தவர் பேரவைத் தலைவர். நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. அதிமுக அமைதியா இருக்கிறாங்க, இவர் தான் எதிர்த்து அதை வந்து பேசுறார். ஆக இப்பொழுது ஏற்கனவே ஒரு திட்டமிட்டபடி இன்னொரு செய்தி ஒன்று சொல்றேன். இந்த 9 உள்ள ஒரு பிரச்சனை சட்டப்பேரவையில்னு சொன்னா என்ன செய்யணும்? ஒரு 10 காவலர் அனுப்புங்க, 50 காவலர் அனுப்புன்னு சொல்லணும். பெயர் குறிப்பிட்ட ஐபிஎஸ் ஆஃபீஸர்களை பெயர் குறிப்பிட்டு 9 பேரை மட்டும் உள்ளே அனுமதிங்கிறதா யார் அவர்கள் உத்தரவு கொடுத்தது, யார் இந்த பெயர் கொடுத்தது, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஆக இவைகளெல்லாம் முழுமையாக வெளியிட்டு இருந்தால் மட்டும்தான் தெரியுமே தவிர அங்க மேல அந்த போடியத்தில் நிற்கிறது, அவர் காவலர்களை அழைச்சிட்டு போறது, இதை மட்டும் காட்டி அவங்க வந்து அது எந்த தொலைக்காட்சியில் எடுக்கப்பட்டது, அரசு செய்தி தொலைக்காட்சி ஏன் அந்த தொலைக்காட்சிக்கு மட்டும் அதை கொடுத்து ஒளிபரப்ப செய்தது. பொதுவாக திமுக ஆட்சியில் இருக்கிற போதும் தொலைக்காட்சியில தான் ஒளிபரப்பு. எங்க செயல் தலைவர் தெளிவா சொல்லியிருக்காரு, திமுக ஒரு தவறை செய்வது என்பதற்காக நீங்கள் அதை செய்ய வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த செய்தி ஊடக தொடர்பு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஏன் இதை மட்டும் கொடுத்து ஒளிபரப்புறாங்கன்றதெல்லாம் கேள்விக்குரிய விஷயம். திரு திண்டிவனம் ராமமூர்த்தி ஐயா அவர்களிடம் திமுக கையாண்ட விதம் நான் ஒவ்வொரு கட்டமாக நகர்த்துகிறேன். சட்டமன்றத்தில் திமுக நடந்து கொண்ட விதம் ஒரு தீரா பழியை கொடுத்துருச்சு அப்படின்னு திரு வீரமணி அவர்கள் ஐயா சொல்றாங்க. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதில் வெகுவான அக்கறை கண்டிப்பாக உண்டு. நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தோற்று போயிருந்தால் என்ன இருக்கும்? அதனால் இந்த பாசிபிலிட்டியெல்லாம் பார்த்து தான் ஆகணும், இதெல்லாம் யோசித்து தான் ஆகணும். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லை, எந்த அரசியல் கட்சியும் சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கிற அரசியல் கட்சிகள் அத்தனை பேரும் அதை பற்றி சிந்திச்சு தான் ஆகணும். ஆனால் இதில் ஆரம்பத்தில் இருந்த சபாநாயகரை பொறுத்தவரையிலும் எனக்கு நல்ல நண்பர், அது வேறு. சட்டமன்ற உறுப்பினர் உள்ள சட்டசபைக்குள்ள சபாநாயகரிடம் நேரடியாக சட்டமன்றம் ஆரம்பித்த உடனே சொல்கிறாரு, என்னால் வர முடியல, தடங்கள் இருந்தது. முதல்ல பேசின காங்கிரஸ் பேச்சாளரும் சொல்கிறாரு, அதிமுக பேச்சாளரே சொல்கிறாரு, நான் வந்து ஒரு இடத்துல இப்போ என்னை வச்சுருந்தாங்க, நான் தப்பிச்சு வந்து மேனேஜ் பண்ணி தப்பிச்சு வெளியோட வந்துட்டேன், அதுக்கு பிறகு தான் நான் இங்கே வரேன் அப்படின்னாரு. திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் சொல்கிறாங்க, எங்களை ரோட்லேயே இறக்கி விட்டுட்டாங்க, அங்கேருந்து நடந்து வந்தோம், போலீஸ் இந்த மாதிரி எங்களை மட்டும் பண்ணியிருக்காங்க, மற்றவங்கள பண்ணலை. அதனால் இது வந்து அடிப்படையாக பேசிக்காக உரிமை பிரச்சனை. இதை சொல்கிறாங்க. சபாநாயகர் தானே அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். அதை பற்றி ஒரு தெளிவான முடிவே சபாநாயகர் தெரிவிக்கலாம். இல்லை, முதல்ல வைத்த கோரிக்கையில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றப்ப பாதுகாப்பு தரப்படும்னு சொல்லி தான் திரு தனபால் அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க. யாரும் அச்சப்பட தேவையில்லைன்னு தான் தரப்படும் என்றது அவர் சொல்வது சட்டமன்ற வளாகத்திற்குள் தான் சொன்னார். எனக்கு அரங்கத்திற்கு வெளியில இருக்கக்கூடிய அரசியல் பற்றி தெரியாதுன்னு சொன்னார். ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளே வரவங்களுக்கு தடங்கள் ஏற்பட்டால் அதுக்கு சபாநாயகர் நடவடிக்கை எடுத்தாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கவுன்சில் மெம்பராக இருக்கும்போது தீர்த்தராமன் குமரியானந்தனுடைய கட்சி உறுப்பினராக இருந்தார், காங்கிரஸில் சேர்ந்துட்டார். சேர்ந்த பிறகு சட்டமன்றத்துக்கு வரும்பொழுது அவரை பஸ்ஸிலே வந்து தகராறு பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட அடிக்கிற நிலைமை வந்து தப்பி வந்துடுறாரு. அப்போ நான் அந்த அதே இதில் கவுன்சிலில் நான் ரைஸ் பண்ணேன், மேலவையில் இந்த பிரச்சனையை உரிமை பிரச்சனைக்கு போகணும், சட்டமன்ற விடுதியிலேருந்து இங்கே வர்றதுக்கு இவ்வளோ தடங்கள் இருக்குது, இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ட்டு. அப்போ சபாநாயகருடைய கட்டுப்பாடு அந்த விடுதிக்கும் வருது, பஸ்ஸுக்கும் வருது, உள்ளே வர்றதுக்கும் வருது. சரி, நான் இதையே இன்னொரு கேள்வியாக நாங்கள் கொண்டு வரேன். ஏன்னா நீங்கள் முக்கியமான இடத்தை சொன்னதுனால
அருள்மொழி அவர்களிடம் நீங்க 2 பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க ஆளுங்கட்சியே எப்போதும் ஆதரிப்பீர்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு திரு கண்ணதாசன் அவர்கள் வைத்த ரொம்ப அவரும் நுட்பமா வராரு உங்கள் மீது விமர்சனம். நீங்க சபாநாயகர் உங்கள் மீது அந்த அந்த அவருடைய நடவடிக்கையை நீங்க பேசவே இல்லை, அப்போ ஒரு அதிமுக சார்பு நிலையை தீக்க எடுத்துருச்சுன்னு தானே அர்த்தம். அதாவது இதில் 2 நோக்கத்தை நம்ம வந்து பார்க்கணும். திராவிடர் கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் நிலைப்பாடுகளில் என்ன கருத்து சொல்லணும், யாருக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறோமே தவிர இதில் எத்தனை விதமான விதிமீறல்கள் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து போகலை. ரெண்டாவது அது எங்களுக்கு தேவையும் இல்லை. சட்டசபைக்குள் இப்போ அவங்களே சொல்கிற மாதிரி சட்டசபைக்குள் நடக்கிற அந்த காட்சிகளை பொறுத்தவரை திராவிடர் கழகத்தினுடைய நிலைப்பாடு என்பது யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பிரச்சனைங்கிறது அல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக 2 திராவிட இயக்கங்களும் வலிமையாக இருக்கணும். அதனால தான் வந்து நம்மளால் மத்திய ஆட்சியை தமிழ்நாட்டில் தலையிட முடியாமல், குறிப்பாக பிஜேபியினுடைய இடையூறும் ஊடுருவலும் இல்லாமல் தடுக்க முடியும் அப்படிங்கிறது திராவிடர் கழகத்தினுடைய நிலைப்பாடு. இப்போ அதிமுகவில் யார் அவர்களுடைய தலைவராக இருக்கணும், பொதுச் செயலாளராக இருக்கணுங்கிறத அவங்க பொதுக்குழு தேர்ந்தெடுக்குது. அவர்கள் ஒற்றுமையாகவும் ஒரே தலைமையிலும் இருக்கணும் அப்படிங்கிறது திராவிடர் கழகத்தினுடைய விருப்பம். அதை தான் வந்து முதல்ல வெளிப்படுத்துகிறாங்க. அடுத்தது இந்த பிரச்சனை வரும்பொழுது இந்த நடவடிக்கை ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் அவர்கள் தேவையில்லாத ஒரு பேரை உண்டாக்குமே அப்படின்னு அந்த அறிக்கையிலேயே துணைத் தலைவர் பூங்குன்றன் அவர்களுடைய அறிக்கையில் என்கிற கவலையோடும் பதைபதைப்போடும் தான். அப்படின்னா உங்களுக்கு அது கெட்ட பேராக வந்துவிடக் கூடாதே அப்படிங்கிற அக்கறை அதிமுக நிலைப்பாடு எடுத்துட்டா எதுக்கு திராவிடர் கழகத்துக்கு வரணும்? இல்ல, ஆனால் எங்க பிரச்சனை அப்படின்னா அருள்மொழி அவர்களிடம் திமுக இந்த நம்பிக்கை கோரும் தீர்மானம் இது நடத்தப்பட்ட முறையின் மீதே கேள்வி எழுப்பி ஆளுநர்கிட்ட போறாங்க, குடியரசுத் தலைவர்கிட்ட போறாங்க. மீண்டும் ஒரு நம்பிக்கை கோரும் தீர்மானம் அப்படின்லாம் பரிகாரம் தேட ஆளுநர் மாளிகைக்கு போறப்ப நீங்க இந்த அமைச்சரவைக்கும் முதலமைச்சருக்கும் வாழ்த்து சொல்லிட்டீங்க. திரு ஸ்டாலின் அவர்களை விமர்சிச்சுட்டு அதுல தப்பே இல்ல, இந்த அரசுக்கு வாழ்த்து சொல்றீங்க. இல்ல இல்ல, அவருடைய இந்த கோரிக்கைகளையோ நடவடிக்கைகளையோ திராவிடர் கழகம் ஒருபோதும் தவறு சொல்லாது. ஏன்னா ஒரு அரசியல் கட்சியாக அந்த கட்சி செயல்படணும். அவங்க வந்து மக்களிடத்துல அந்த பிரச்சனைகளை வந்து அப்படிதான் அவங்க வெளிக்கொண்டு போக முடியும். அதை வந்து குறைய சொல்லவே இல்லை. அந்த சட்டமன்றத்தில் நடந்த காட்சிகள்னு அவங்க சொல்ற மாதிரி இப்ப காட்டப்பட்ட காட்சிகளை பார்க்கும் பொழுது அதுல நடந்தது தவறா இல்லையாங்கிறதோட மட்டும்தான் இது வந்து கொஞ்சம் நமக்கு கெட்ட பேரை உண்டாக்கும். அதை தவிர்த்திருங்க என்பதும் கூட நல்லெண்ணத்தின் பால் சொல்லப்பட்ட ஒரு கருத்தே தவிர அது சார்பு நிலைப்பாடு அல்ல. ஒன்று. ரெண்டாவது, ஆளும் கட்சியை ஆதரிப்பது அப்படிங்கிறது இல்லை. ஆளும் கட்சிகளை பயன்படுத்தி திரு துரைசாமி அவர்களே சொன்னார். எப்படி இந்த மாதிரி சொல்லும் பொழுது எங்களுடைய கொள்கையை மக்களுக்கு, எங்கள் கொள்கைன்றது தனிப்பட்ட எங்களுடைய நன்மைகளும் அல்ல. ஜெயலலிதா அவர்களுக்கே சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பட்டம் கொடுத்ததை குறிப்பிட்டார். அதாவது தன்னை ஒரு பாப்பாத்தி என்று அவங்க சட்டசபையில் அறிவிச்சாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பார்ப்பனர் முதல்வராக இருந்து 69 விழுக்காடுக்கான சட்டத்தை இன்னைக்கு நம்ம ஜல்லிக்கட்டு சட்டத்துக்கு எவ்வளவு போராட்டம் நடத்தி கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிரச்சனையே ஏற்படாத அளவுக்கு அந்த சட்டத்தை திராவிடர் கழகம் உருவாக்கி கொடுத்தது. அதை அவங்க சட்டமன்றத்தில் இங்கே பாஸ் பண்ணி பாராளுமன்றத்தில் 2 அவைகளிலும் அது வெற்றி பெற்று அன்றைக்கு அமைச்சராக இருந்த நரசிம்மராவ் பார்ப்பனர், சர்மா ஜனாதிபதி அவ்வளவு பேரிடமும் அனுமதி பெற்று அதை உடனடியாக சட்டமாக்கியதுனால அவங்களுக்கு அந்த பட்டம் கொடுத்தது தப்பு கிடையாது. மற்றபடி தனிப்பட்ட முறையில் அவங்க ஏதோ சாதனை செஞ்சாங்க அப்படின்னு இல்லை. ஆனால் நான் அதை தான் நான் திரும்பவும் அந்த சுற்று கொண்டு வருகிறேன். திரு கண்ணதாசன் அவர்களிடம் திராவிடர் கழகத்தினுடைய நிலைப்பாட்டிற்கும் திமுக அது சமுதாய இயக்கம், நீங்க அரசியல் இயக்கமாக இருக்கலாம், ஆனால் திராவிடர் கழகம் ஒரு வலுவான காரணத்தை முன்வைக்கிறாங்க. ஆளுநரினுடைய செயல்பாடை கேள்விக்குறியாக்குறாங்க, பாஜகவினுடைய செயல்பாட்டை கேள்விக்குறியாக்குறாங்க. அந்த இடத்திலிருந்து தான் உங்கள் மீது இந்த விமர்சனம் இருக்கிறது. இல்ல இல்ல இல்ல, மன்னிக்கணும், அந்த இடத்துல இருந்து கூட விமர்சனம் வரல. அந்த இடத்துல இருந்து வர்ற விமர்சனம் வந்து அதிமுகவை பொறுத்தவரை திரு ஓபிஎஸ் அவர்களை பிஜேபி தன்னுடைய ஒரு ஆளாக அங்க வந்து அவங்க கையாளுறாங்க, தன்னுடைய பிரதிநிதியாக சரியான சொல்ல பயன்படுத்தணும். ஏன்னா அவர் வந்து ஒரு முன்னாள் முதல்வர், தன்னுடைய ஒரு பிரதிநிதியை போல அவங்க வந்து கையாளுறாங்க அப்படிங்கிறதும், தொடர்ச்சியாக ஜெயலலிதா அவர்கள் மறுத்துக்கிட்டு வந்த திட்டங்களுக்கு கூட அவர்கள் அவசரமாக ஒப்புதல் கொடுத்ததும்,
ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்ததும் இதெல்லாம் வந்து இனிமேல் அவருடைய தலைமை தொடர்வது என்பது பிஜேபிக்கு மறைமுகமாக அவர்கள் வேலையை செய்து கொள்றதுக்கு இடம் கொடுத்துருமோங்கிற கவலையே தான் தவிர திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த பிரச்சனையை பற்றி திராவிடர் கழகம் விமர்சிக்கவே இல்லை. அதை நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது கண்ணதாசன் இரண்டு இதையும் தெளிவுபடுத்திட்டு வாங்களேன். திரு ஓபிஎஸ் அவர்களினுடைய செயல்பாடு ரொம்ப சந்தேகத்தில் ஒரு யூகத்தின் அடிப்படையில் பார்க்கிறாங்க. மத்திய அரசு அவரை இயக்குகிறதோ என்கிற அளவுகளெல்லாம் விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. திராவிடர் கழகம் ஒரு நிலைப்பாடு எடுக்குது. ஆனால் சட்டமன்றத்தில் செய்திகளில் வந்தது தான் திமுக ஓபிஎஸ் அவர்களை பாராட்டுகிறது. இந்த முரணை தான் எல்லாரும் பேசுகிறாங்க. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த சூழலில் சட்டப்பேரவையில் ஓபிஎஸ் அவர்களை பாராட்டியது என்று சொன்னால், ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்காக ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வந்த பொழுது அதை விரைந்து செய்யுங்கள் என்று பாராட்டியது மறக்க முடியாத உண்மை. நீட் தேர்வுக்காக ஒரு சட்ட முன்வடிவு கொண்டு வர வேண்டும் என்று எதிர்க்கட்சி நண்பனை பேசுகிறார். 2 நாட்கள் கழித்து அதற்காக சட்ட முன்வடிவு கொண்டு வரப்படுகிறது. அதை எதிர்த்து பேச வேண்டுமா? எதிர்த்து நாங்கள் பேசியதெல்லாம் அங்கே அவையில் பதிவாகி இருக்கிறது. அவர்களும் எதிர்த்து பேசியிருக்க. உதாரணத்திற்கு இதே ஜெயலலிதா இருந்ததற்கு விசாரணை கமிஷன் தேவை என்று அவர் பேசிய பொழுது அதை மறுத்தவர் ஓபிஎஸ் அவர்கள். அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. நான் கேட்பதெல்லாம் சகோதரிக்கு திராவிடர் கழகம் ஏன் ஒரு செலக்டிவாக வந்து சில குற்றச்சாட்டுகளை திராவிட முன்னேற்றத்தை வைக்குது. அதிமுக மேலே இதே சசிகலா அவர்கள் வந்து ஒரு தண்டனை குற்றவாளி, தீர்ப்பு வரப்போகிறது தெரிந்து கூட அவரை உடனடியாக ஒரு முதலமைச்சர் பதவியேற்க செய்ய வேண்டும் என்று ஆளுநரை இதே திராவிட கழகம் தான் வலியுறுத்தியது. திராவிட செல்வி அப்படிலாம் கூட சொன்னாங்க. ஆனால் நான் கேட்பதெல்லாம் இல்லை, பத்திரிகையில் வந்த செய்தியை சொல்கிறேன். இல்லை, நான் அவங்க சொன்னதா சொல்ல. நான் அதே போல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை நாங்கள்லாம் பல சிதம்பர ரகசியங்களை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. நான் சொல்வதெல்லாம் பெரும்பாலும் இந்த சொல்ல வரேன். ஒரு கேள்வி தான் கேட்டேன். தலைப்பையே போட்டு உடைக்கிறதுக்கு தான் நம்ம எடுத்தாச்சு. நான் நேரடியா திமுக திராவிட முன்னேற்ற சொல்றேன். இல்ல எங்களுக்குள்ள பிரச்சனை இல்ல. நீங்க இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை முன் வைக்கிறீங்க. என்ன குற்றச்சாட்டை முன் வச்சிட்டே பிரச்சனை இல்ல. நாங்க இன்னுமே இந்த பாருங்க, இவங்க வந்து ஜெயலலிதா கட்சி போய் திராவிட இயக்கம்ன்றாங்க. நாங்க திராவிட இயக்கம் வந்து ஒத்துக்கவே கிடையாது. ஏனென்று கேட்டால் சென்னை சட்டசபையில் அவங்க வந்து தான் ஒரு எந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர் என்று அவர் சொன்னாங்க. கும்பகோணத்தில் குடமுழுக்கு நடத்தி எத்தனை பேர் இறப்பதற்கு காரணமாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒருவருக்கு இவர்கள் வந்து நேரடியாக வந்து வீராங்கனை கொடுத்தாங்க. சகோதரிக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சமூக நீதி காப்பதற்காக தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எப்படி இடஒதுக்கீடுகள் மிக சொல்ல வரேன் கேளுங்க. எம்ஜிஆர் அவர்கள் பொருளாதார ரீதியிலே இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று ஒரு செய்தியை வெளியிட்ட பொழுது 1980 நாடாளுமன்றத்தில் தோத்து போனார். அந்த வரலாறு ஜெயலலிதாவுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தமிழகத்தில் எதை செய்தால் அரசியல் செய்யலாம் என்றதை அறிந்துதான் அவர் வந்து வேறு மார்க்கமா போயிருந்தார்னா எப்பொழுதும் ஜெயலலிதா காண போயிருப்பாரு. ஏன்னு கேட்டால் தமிழகம் கண்ணதாசன் அவர்கள்ட்ட இல்ல ஒரே ஒரு குறுக்கீடு. உங்களுக்கு தெரியாதல்ல அரசியல் வரலாறுகள். நீங்க இந்த 69 விழுக்காடு சமூக நீதி பெற்றதுல திராவிடர் கழகத்தினுடைய பங்களிப்பை குறைக்கிறீங்க. ஜெயலலிதா அவர்கள் பொலிட்டிக்கல் கால்குலேஷனோட செஞ்சுட்டாங்க. நீங்க அப்படிதானே வரீங்க, அரசியல் கட்சி அப்படிதான் வரீங்க. இல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, அதை அந்த காலகட்டத்தில் செய்யலன்னு சொன்னா ஜெயலலிதா நீண்ட காலம் அரசியல் இருந்திருக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை இயல்பாக ஏற்பட்டது. தமிழகத்தை பொறுத்தவரை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒரு ஆட்சி இல்லை என்றால் நீடிக்க முடியாதது நான் சொல்ல வரேன். வந்து அவங்களுக்கு உணர்த்தினது யாரு? அவங்களுக்கு உணர்த்தி அது மட்டும் இல்ல, இந்த திராவிட இயக்கம் தமிழகத்துல உருவாக்கி வைத்த பெரியாருடைய கருத்துக்கள், என்னுடைய கருத்துக்கள், நான் சொல்றேன், இந்த கருத்துக்கள் உருவாக்கப்பட்ட தாக்கம் கனல் போல எல்லா மக்கள் மனதிலும் இருக்குது. அந்த தாக்கத்தை அவர்கள் புரிஞ்சிருக்கலாம், அதனால ஏற்பட்டதா இருக்கலாம். மற்றபடி நாங்க வந்து சொல்றது போல இந்த ஊடகங்கள்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுடைய மன வருத்தங்கள் எல்லாம் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன். எங்கள் மீது ஒரு அவப்பழியை பேரவைத் தலைவர் சுமத்துறாரு. அதற்கு இதுவரைக்கும் திராவிட கழகம் சகோதரியாவது சொல்லட்டும், அந்த பழி எங்கள் மீது சாற்றப்பட்ட பழி உண்மையா இருந்தால் நீங்க கண்டிச்சிருக்கணும். நம்ம பேசுவோம். ஒரு முக்கியமான வரலாற்று ஓட்டத்தில் ஒரு முக்கியமான விவாதமாகத்தான் இதை பார்க்க வேண்டி இருக்கிறது. பல முரண்கள் திராவிடர் கழகத்துக்கும் திமுகவுக்கும் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த கட்டத்தில் மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் அது பாஜக வைக்கல, திராவிட முன்னேற்ற கழகம் பூடகமாக சில விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறது. ஒருவேளை திராவிடர் கழகம் அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய நிலைப்பாட்டை எடுத்து விட்டார்களா? அதன் அடிப்படையில் தான் இந்த விமர்சனம் திராவிடர் கழகத்தின் மீது முன்வைக்கப்படுகிறதா? பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்க. கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன்.
சட்டசபையில் திராவிட முன்னேற்றக் கழகம் நடந்து கொண்ட விதம், அதை திராவிடர் கழகம் விமர்சித்த அந்த அரசியல் போக்குகளை தான் நம்ம விவாதித்து கொண்டிருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் திராவிடர் கழகத்தில் பதில் சொல்லியே நாம வந்துடுறோம், ஒரு சுற்று நிச்சயம் சேர்த்து. இல்ல, ஏன்னா அது ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன்னா சகோதரர் கண்ணதாசன் அவர்கள் சொன்னாரு, இந்த 69% இடஒதுக்கீட்டை வந்து ஜெயலலிதா அவர்கள் தானே தமிழ்நாட்டினுடைய தன்மை புரிந்து செயல்பட்டார்ன்ற மாதிரி. அப்படியெல்லாம் நடக்கலை, அப்படி நடக்கவும் முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன வருமான இருக்கு இல்லையா, 1978 தந்தை பெரியாருடைய 100ஆண்டு விழாவை அவர் ஒவ்வொரு மாவட்டத்தில் நடத்தினார். எழுத்து சீர்திருத்தத்தை எம்ஜிஆர் அவர்கள் தான் நடைமுறைக்கு கொண்டு வந்தார். அதுக்கெல்லாம் வந்து அவரை பாராட்டுறோம். அது பாராட்டி முடித்த கையோட 9,000 ரூபாய் ஆண்டு வருமானம் இருந்தால் அவங்கெல்லாம் முற்படுத்தப்பட்டவர்கள், பிசியில் வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு ஆணையை கொண்டு வந்த உடனே அதற்கு எதிராக முதல் குரல் கொடுத்தது மட்டுமல்ல, திராவிடர் கழகம்தான் முன்னணியாக எல்லா இடத்துலையும் போராட்டம் கூட்டம் நடத்தியது. திராவிட முன்னேற்ற கழகமும் அதனை எதிர்த்தது. அது முடிந்த பிறகு 80 தேர்தல் வந்தது. எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்கும் பொழுது திராவிடர் கழகத்தினுடைய அன்றைய பொதுச் செயலாளராக இருந்த ஆசிரியர் வீரமணி அவர்கள் தான் இது என்னங்கிறத விளக்கி சொல்லி, அவர் விளக்கி சொன்ன பிறகு மற்றவங்கெல்லாம் பேச வேண்டியதில்லை போதும் அப்படின்னு சொல்லி தான் அந்த அரசாணையை எம்ஜிஆர் அவர்கள் திரும்ப பெற்றார். இது வரலாறு. இன்னைக்கு 69% இடஒதுக்கீட்டால் படிக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு அதை வாங்கி கொடுத்தவர் திராவிடர் கழக தலைவர். இது செய்தது திராவிடர் கழகம்ங்கிறது தெரியாது, ஆனால் அந்த பலனை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை அந்த ஆட்சியை பாராட்டியும் அவர்களை வைத்தும் தான் செய்ய முடியும். ஆகையினால திராவிடர் கழகத்தினுடைய பணி என்பது அதுதான். அது வந்து கொச்சைப்படுத்தத்தக்கது அல்லங்கிறத சகோதரர் புரிஞ்சுக்கணும். நம்ம பேசுவோம். திரு ரவீந்திரன், இல்ல அது தானா நடக்கல, ஒவ்வொரு சுற்றாக நம்ம விவாதிப்போம். திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் திராவிடர் கழகம் சார்ந்து திரு கலிப்பூங்குன்றன் அவர்கள் சொல்லுகிற போது கூட எங்களுக்கு திமுகவா அதிமுகவா அப்படின்றப்ப நாங்கள் திமுக நிலைப்பாடை கூட எடுப்போம், அதிமுகவா பாஜகவா என்கிற போது நாங்கள் அதிமுக நிலைப்பாட்டை தான் எடுக்கிறோம். இதுல வந்து இவங்க பாஜக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம் வந்து ஒரு வெறுப்பரசியலை தான் தீக்கா பண்ணுறாங்க. அவங்களோட சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து நெகட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ். நாராயணகுருவோட சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ். இப்போ நீங்கள் 69 பெரிய சாதனைன்னு சொல்கிறாங்க. அந்த 69 20 எப்படி செயல்படுது? 20 வண்ணார், நாவிதர், கொய்யர் போன்ற மிகவும் பின்தங்கிய சமூக மக்களுக்கு உரிய இடம் கிடைக்குதா? அதை யார் பார்க்குறா? அந்த 27 எப்படி செயல்படுது? 27 எப்படி ரேட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குதா? அதை வீரமணி பேசுறாங்களா? யாருமே பேசலையே. ஒரு வெறுப்பரசியலை மட்டும் மையமாக வச்சு சமூக நீதியை காலி பண்றாங்க. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா பாஜக வந்து அது வெற்றியோ தோல்வியோ அது சமூக நீதிக்கான வெற்றியா இருக்கும் அல்லது சமூக நீதிக்கான தோல்வியா இருக்கும். முழுக்க வந்து சமூக நீதி அரசியலை தான் பாஜக பண்றாங்க. அப்ப நீங்க வந்து பாஜக சமூக நீதி அரசியல், உத்தரப்பிரதேசம் முழுக்க பாஜக சமூக நீதி அரசியல் தான் பண்றாங்க. மாயாவதியும் முலாயம் சிங் யாதவும் ஆதிக்க ஜாதி அரசியல் பண்றாங்க. பாஜக நீங்க கேண்டிடேட் லிஸ்ட் எடுத்து பாருங்க, பாஜக சமூக நீதி அரசியல் தான் பண்றாங்க. இதே பாஜகவில் யாரு லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடரா இருந்தாப்புல? அருண் ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜும் தான் இருந்தாங்க. ராஜ்யசபா அவர் இருந்தார், லோக்சபா இருந்தார், பார்ட்டி லீடராட்டு வந்து நிதின் கட்கரி இருந்தார். இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்கு? மோடி வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாரு, இவர் அமித்ஷா வந்து பார்ட்டி தலைவராக இருக்காரு. அதுல இருந்து எவ்வளவு மாற்றம்? பெரியார் உயிரோடு இருந்தா இதெல்லாம் பார்த்து சொல்லியிருப்பாரு. இவங்க அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. இவங்க வந்து பெரியார் இருந்திருந்தால் பாஜகவை ஆதரிக்க சொல்லி நிச்சயமா மோடி ஆதரிச்சிருப்பாரு. பாஜக மாறிப்பட்ட ஒரு இயக்கத்துல இருந்து முழுக்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்களே, நீங்க அதுக்கு முன்னாடி தலைவரை பாருங்க, குஷாபாவ் தாக்கரே, நிதின் கட்கரி, இங்க நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் இருந்தாரு, அவரு வாஜ்பாய் போன்றவர்கள் இந்த ஒரு கட்சியில வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் ஆகி இந்திய மக்கள் ஆதரவை பெற்று அவரை வந்து பிற்படுத்தப்பட்ட நீ காங்கிரஸ்காரங்களாம் ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணி, நீ வேற ஒரு ஜாதியை சொல்லி இன்னொரு ஜாதி வந்தா நீ குஜராத் காங்கிரஸ் எல்லாம் விமர்சனம் பண்ண ஒரு மோடியை இன்னும் உத்தரப்பிரதேச பிராமணர்கள் என்ன சொன்னாங்க? நாங்க வாமன நாட்டு இருப்போம் அல்லது பரசுராம நாட்டு இருப்போம் வான் பண்ணாங்க. அப்ப பெரியார் இருந்தா அதை வான் பண்ணியிருப்பாரு. வீரமணிக்கு இதெல்லாம் கண்ணில் படல. மோடியோட சாதனை என்பது பெரியாரின் சமூக நீதிக்கு பெரிய சாதனை. நான் வந்து வீரமணியை குறை சொல்ல வரல. தாண்டி திரு ரவீந்திரன் வீரமணியை குறை சொல்ல கேள்வி தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற பார்க்கிறது, அதற்கு எதிரான நிலைப்பாட்டை நாங்க எடுக்கிறோம்னு சொல்றாங்கல்ல, அதை நீங்க எப்படி மறுப்பீங்க? பாஜகங்கிறது வந்து
அதுல பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. நீங்க இந்துத்துவானி சொல்லும்போது வந்து அவங்க கூட வந்து திராவிடர் கழகம் கைகோர்க்கணும்ன்றீங்களா? பாஜகவோட உடன்பட்ட நீங்க ராம் நரேஷ் யாதவ் வந்து பாஜக உள்ளிட்ட ஜனசங்க ஆதரவு இருந்தார். அவர் திராவிட திக ஆபீஸுக்கு வந்து பெரியார் திடலுக்கு வந்திருக்காரு. கற்பூரி தாகூர் ஜனசங்க சப்போர்ட்டோட இருந்த சீஃப் மினிஸ்டர் போது வந்திருக்காரு. நிறைய இதை அவர் பண்ணியிருக்கிறாரு. இந்த காங்கிரஸ் எதிர்ப்புங்கிறதுல பாஜக உள்ளடக்கி வீரமணி நிறைய பண்ணியிருக்கிறாப்புல. நீங்க வந்து பாஜக எதுங்க அதுல தப்பு இல்லை. பட் சில விஷயங்கள் மோடியோட சாதனை ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதனைங்கிறத நீங்க பெரியார் இருந்தா பாராட்டியிருப்பாரு. நீங்க பெரியார் வெளியில போகல. நீங்க இன்னொரு தளத்துக்கு தள்ளி இருக்கீங்க. அவதூறாக பேசக்கூடாது. இல்ல இல்ல 69% இல்ல நான் வருகிறேன். இல்ல 69% நான் நேரமின்மை பிரச்சனை. இல்ல 69% இடஒதுக்கீடு வந்து எப்படி வெறுப்பு அரசியலாக இருக்கும்? அதுல இன்னும் பலருக்கும் அது நம்ம அதை தாண்டி வருவோம். ஜெமிலா கர்நாடகாவில் இடஒதுக்கீடு எப்படி செயல்படுதுன்னு வெள்ளை அறிக்கை இருக்குது. ராஜ்நாத் சிங் யூபில இடஒதுக்கீடு எப்படி செயல்படுது? உங்களிடம் பாஜக காலூன்ற பார்க்கிறது. அதற்கான ஆளுநரினுடைய செயல்பாடும் உங்களை வச்சுதான் விமர்சிக்கப்பட்டது. ஓபிஎஸ் அவர்களினுடைய செயல்பாடும் உங்களை வச்சுதான் விமர்சிக்கப்படுகிறது. அதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதுல இருந்துதான் அவங்க அதிமுக ஆதரவு நிலைப்பாடா எடுக்கிறாங்க. ஏன் பாஜக தமிழ்நாட்டுல கால் ஊன்ற கூடாது? அத நீங்க நேரடியா செஞ்சா அவங்க மறுக்கல. நீங்க ஆளுநர் மூலமாக வரீங்கன்றாங்க. அப்படியெல்லாம் இல்ல. இப்ப நாங்க ஆளுநர் மூலமாக வந்து நாங்க இப்ப ஆட்சி அமைக்க போறோம்னு சொன்னோமா? அதற்கான ஏதாவது வாய்ப்புகள் இருந்ததா? இல்ல முயற்சி. அதாவது இல்ல சும்மா யூகம் ஏதாவது ஒண்ணு சொல்லி பாஜகன்னு சொல்றது வந்து ஏற்புடையதாகவே இல்ல. இன்னொன்னு, பாஜக நிச்சயமாக கால் ஊன்றத்தான் நாங்கள் காத்திருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நீங்க சொல்லலாம் அதிமுக இருந்தது, திமுக இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் அதற்கான தலைவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு தலைவர்களே இல்லாமல் மக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள், தொண்டர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். யாரை தலைமையாக நான் ஏற்றுக்கொள்வது? இன்றைக்கு அதற்கு ஒரு சரியான உதாரணமாக நான் ஒன்று சொல்வேன். திருமதி தீபா அவர்கள் இன்றைக்கு ஒரு பேரவை துவங்குகிறார் என்று சொல்லி இன்றைக்கு அத்தனை மீடியாக்களும் பல தொண்டர் படைகள் என்று சொல்லக்கூடிய மக்களும் போய் அங்க போய் குழுமி இருக்கிறார்கள் என்றால் ஏன் போய் நிக்கிறீங்க? உங்களுக்கே தேவை இருக்கிறது. ஒரு நல்ல தலைமை வேண்டும் இந்த தமிழகத்திற்கு என்ற தேவை ஏற்பட்டிருக்கிறது. இல்ல இதுதான் உண்மை. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக செயல் வீரர் ஸ்டாலின் அவர்களையோ இல்ல அதிமுகவில் 2-3 குழப்பங்கள் இருக்கிறது, இதையோ மக்கள் பார்த்து கொண்டு இருங்க. என்ன பேச ஒரே ஒரு கேள்வி. நான் என்ன மீடியா மீது ஒரு சார்ஜ் வச்சீங்க, நான் விளக்குறதுக்காக எல்லா மீடியாவுங்க செய்தியாக சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இன்று நேரலையாக போகிறது. அதை தாண்டி நான் என்னன்னா உங்கள் மீது வச்சிருக்கிற சார்ஜஸ்க்காக திரும்ப கூர்மைப்படுத்துவதற்காக தான் உங்களுக்கான நேரம் தான் நான் கொடுப்பேன். நீங்க கால் ஊன்றுவதோ உங்கள் கட்சியை வளர்க்கிறதோ இங்க யாருக்கும் பிரச்சனை இல்ல. அதை அரசியல் ரீதியாக நாங்க எதிர்கொள்வோம். தவறு மாதிரி நீங்க சொல்றது வந்து நாங்க சொல்ல விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னா அதிமுகவை நீங்க பயன்படுத்தி பிளவுபடுத்தி ஆட்சிக்கு வர விரும்புறீங்க. அந்த இடத்துல தான் அதிமுகவை நாங்க யாரையும் பயன்படுத்த விரும்பல. எங்களை பொறுத்த வரைக்கும் 2 திராவிட கழகங்களுமே எங்களுக்கு வேண்டாம் என்பதுதான் எங்களது குறிக்கோள். நாங்க எங்களுடைய நோக்கமாகவும் எங்களுடைய ஒரு கொள்கையாகவும் நாங்க சொல்ற விஷயமே கழகங்கள் இல்லாத தமிழகமாக இந்த தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு லட்சியத்தோடு தான் எங்களுடைய கட்சியை இப்பொழுது வழிநடத்தி வரோம். இதை வந்து தைரியமா ஆணித்தரமா நான் இந்த இடத்துலயும் நான் சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களோட இருந்து நாங்க ஒண்ணு பண்ண போறது கிடையாது. எங்களுடைய கொள்கைகள் வேறு, அவர்களது கொள்கைகள் வேறு. அங்கங்க உங்க 2 கொள்கையும் ஒன்று திரு வெங்கைய நாயுடு அவர்கள் சொன்னாங்க. அதாவது இல்ல பாரதிய ஜனதாவின் கொள்கையும் அமைச்சர் வெங்கைய நாயுடு சொன்ன விஷயம் வேற ஒரு விஷயத்திற்காக அவர் சொல்லி இருக்கிறார். அது இது சொல்ல வரல. எல்லாரும் சொல்ற விஷயம் வந்து சகோதரி கூட சொன்னாங்க. இங்க எந்த காரணத்தை கொண்டும் பாஜக உள்ள வரக்கூடாது, இடையூறு செய்யக்கூடாது, தமிழகத்திற்கு அவர்கள் வரக்கூடாது என்பதுதான் எங்களது லட்சியமாக வச்சுட்டு இவங்கெல்லாம் வந்து வேலை செய்யும் பொழுது ஒரு தூய்மையான ஒரு அரசியலை நோக்கி ஒரு தலைவர் கிடையாதுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான ஜனநாயக கட்சியாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. இல்ல நீங்க கட்சி சார்ந்து பிரச்சாரமா நீங்க பண்ணுங்க, நான் வேண்டாம்ல. நான் என்ன கேக்குறேன், வேற வழி இல்ல. நான் இந்த தலைப்பு சார்ந்து இல்ல, தலைப்பு சார்ந்து தான் என்னுடைய கேள்வி வந்து அதிமுக காலூன்றதுன்னு சொல்லும் பொழுது ஏன் காலூன்றீங்க? அது உங்களுடைய உரிமை ஜெமிலா. என் கேள்வி திக அதிமுகவை ஆதரிப்பதற்கு பாஜகவை சொல்றாங்க. நாங்க யாரையும் ஆதரிக்கல. எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி என்பது தனி கட்சி தான். ஒரு நிமிஷம் சரி, தோழிய சகோதரி சொன்னாங்க கழகங்கள் இல்லாதுன்னு. இதை சொன்ன அடுத்த மாதம் சட்டப்பேரவை தேர்தல் வந்துச்சு.
யார் சொன்னாரோ பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தொகுதியிலேயே 6 தொகுதியிலும் பிஜேபி டெபாசிட் போனதுதான் வரலாறு. ஆக இவர்கள் கற்பனை வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம் தவிர கால் இல்லாதவர்கள் எல்லாம் கால் கொண்டு நினைத்துக் கொள்வது தமிழகத்தை பொறுத்த எம்பியா இருக்கிறாரு. ஆனா அவர் இன்னும் 6 தொகுதியிலே டெபாசிட் போனது வரலாறு. அது வேற அரசியல், இது வேற அது அரசியல் தான். திரு ராமமூர்த்தி ஐயா உங்களிடம் இதுவரையிலும் 2 நிமிஷம் தான் நான் பேசியிருக்கேன். நீங்க கட்டாயம் நீங்க நிறைவாக பேசுங்கய்யா. பாஜக காலூன்ற நினைக்கிறது, அதனால அதிமுக ஒரு சார்பு நிலையை திராவிடர் கழகம் அதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆளுநரினுடைய செயல்பாடை கொஸ்டின் பண்றாங்க. இங்கு உறுப்பினர்களே இல்லாவிட்டாலும், சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லாவிட்டாலும் மத்திய அரசுல இருக்கிற பாஜக இங்கு ஒரு சித்து விளையாட்டுன்னு திரு கி வீரமணி அவர்கள் அறிக்கையிலே குறிப்பிடுறாங்க. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? நீங்கள் சட்டமன்ற நடவடிக்கைகள் அடிப்படையில் தான் கவர்னரை பற்றி பேசுகிறாங்க. கவர்னரை பற்றி பேசும்போது தான் மத்திய அரசு வருது. முதல்ல சட்டமன்ற நடவடிக்கைகள் சரியான்றதை பார்க்கணும்ல, அதை பற்றி சொல்லணும்ல. சட்டமன்றத்துக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர், எதிர்கட்சி தலைவர் உட்பட சொல்கிறாங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வர வழியிலேயே இது நடக்குது, சட்டமன்றத்திற்கு வருவார் பக்கத்துலேயே எங்களை தடுத்து நிறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தடுத்து நிறுத்துகிறாங்கன்னு சொல்கிறது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிற பொழுது அது எப்படிப்பட்ட நடவடிக்கையாக வரணும்னு பார்க்கணும். நீங்கள் எல்லாரும் அவ்வளோ தூரமாக நடந்து வரக்கூடிய அளவுலையும் இருக்க மாட்டாங்க, அதுக்குண்டான சக்தியும் இருக்காது. அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய முழு பொறுப்பு சபாநாயகருடையது தான். ஆனால் சபாநாயகர் இனிமேல் இல்லாமல் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் அப்போ ஏற்கனவே இருந்ததை ஒத்துக்கிறாருன்னு அர்த்தமா? அப்படி தான் நடக்கும்னு அர்த்தமா? இன்னொன்றையும் சொல்கிறாங்க, சபாநாயகர் ஏன்னா அது நம்பிக்கை வாக்கெடுப்பு. நம்பிக்கை வாக்கெடுப்பில் இது அதிமுகவுக்குள்ளே நடக்கிற சண்டை, இன்னொருத்தருக்குள்ளே நடக்கிற சண்டைன்னு மற்ற கட்சிகள்லாம் சமாளிக்க முடியாது. எல்லோரும் அரசியல் கட்சி தான், அரசியல் கட்சி சார்பில் தான் அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அதனால் முதல் இந்த தகவல் வருது. இல்ல ஐயா, ஆளுநரினுடைய செயல்பாட்டில் ஒரு சந்தேகத்தை வைக்கிறாங்கல்ல, அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அந்த தாமதம் அதற்கு பின்னணியில், ஏன்னா அதிமுகவே கொஞ்சம் பூடகமாகவும் பாஜகவை விமர்சிச்சாங்கல்ல, அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? பாஜக இல்லைன்னு சொல்றீங்களா? நீங்க இல்ல சொன்னாங்க, பூடகமாக சொன்னாங்க, சில செய்தி தொடர்பாளர்கள் பேசி இருக்காங்க, அதற்கான பதிவுகள். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி என்ன சட்டமன்றத்தை விட்டு அப்பால தள்ளுறீங்க. இல்ல நம்ம அடுத்த சுற்றுக்கு வந்துட்டோம். சட்டமன்றத்தை விட்டு அப்பால வரீங்க. நீங்க அதை क्वेश्चन பண்ணிட்டீங்க. ஆனா என் கேள்வி என்பது அது அல்ல. அத மட்டும் क्वेश्चन பண்ணல, இன்னும் முக்கியமானது இருக்கு. சட்டமன்றத்தையே சபாநாயகர் வெளியே போயிட்டா முடிஞ்சு போச்சு. அது சபாநாயகர் சட்டமன்றம். நீங்க இந்திய வரலாற்றுல பாருங்க, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் தான் நமக்கு இல்லங்கய்யா, இதெல்லாம் வழக்குல இருக்கு, நீதிமன்றம் பேச போகுது. இல்ல அது அது அல்ல. அடுத்து நம்ம இத பத்தி போன வாரமே பேசணும். இல்ல இப்போ இது நீங்க நாம பேசிட்டு அடுத்த கேள்விக்கு வந்து நாம பேசிட்டு இருக்கிறது அவ்வளவோ நீதிமன்றத்துல இருக்கு. என் கேள்வி அதல்ல, பாஜகவிற்காக தான் இங்க கேள்வியே. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிடர் கழகத்திற்குமான பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஏன் அதிமுகவை இவங்க ஆதரித்தார்கள் என்கிற நிலைப்பாட்டிலிருந்து பேசுறோம். அதற்கு காரணமாக பாஜக சொல்லப்படுகிறது. நீங்க அதை ஏற்கிறீங்களா இல்லையா? பாஜகவுக்கு இங்க ரோலே இல்லைன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்கிறேன். இருக்குதா இல்லையான்றது பிரச்சனையே இல்லை. பாஜக அது எப்படி பிரச்சனையே இல்லாமல் திராவிடர் கழகத்துக்கோ மற்ற பாஜக எதிர்ப்பு கட்சிகளுக்கு? நீங்க ஒரு கட்சியை உருவகப்படுத்துகிற பிரம்ம இருக்க எப்படி வேணாலும் உருவகப்படுத்தலாம். சாதாரணமாகவும் பண்ணலாம், அதிகமாகவும் பண்ணலாம். பாஜக அங்கே மத்திய அரசில் இருக்கு. கவர்னரை பொறுத்தவரையிலும் கவர்னர் செஞ்சது சரியா இல்லையான்றது தான். எல்லா கவர்னரும் இதுவரையிலும் உள்துறையோட, மத்திய உள்துறையோட தொடர்பு தான் இருந்திருக்காங்க. அப்போ ஜானகி கவர்மெண்ட்டில் இருந்த குரானா உட்பட, நான் அதுக்கு மேலே யாரையும் சொல்ல வேண்டான்னு பார்க்குறேன். நான் அப்போ இருந்த கவர்னர் குரானா உட்பட மேலே இருந்து என்ன சொன்னாங்களோ அதுதான் கேட்டாங்க. இப்போ இந்த கவர்னரை பொறுத்த வரையிலும் எந்த விதத்தில் அவர் தலையிட்டாருன்றது தான். நடவடிக்கைகள் நடந்த பிறகு அவருக்கு போகுது, அதன் பேரில் அவர் நடவடிக்கை எடுக்கணும். இதில் தாமதம்ன்றது எந்த தாமதத்தை அவங்க
இதனால தான் பாஜக உள்ளே வர பார்க்குதுன்னு சொல்கிறதுக்கு திசை திருப்புற ஒரு நிகழ்ச்சி இது. சட்டமன்றத்தில் நடந்த படுமோசமான ஒரு செயலை திசை திருப்புறதுக்காக பாஜகவை கொண்டாடுறாங்களே தவிர சட்டமன்றத்தில் என்ன நடந்தது அந்த அடிப்படையில் எப்படி நடக்குது அப்படின்றது தான். கவர்னரை பொறுத்தவரையிலும் ரிப்போர்ட்டு தான் கேட்க முடியும், சரி, ரிப்போர்ட்டு தான் கேட்க முடியும். நான் உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. காங்கிரஸ் பிளவுபட்டுது, இங்கே இருக்கிற காங்கிரஸும் பிளவுபட்டுது. அப்போது செல்லப்பாண்டியன்லாம் கூட இருக்காங்க, உயிரோடு தான் இருக்காங்க. கக்கன் இருக்கார். திருச்சியில் கூடியிருக்கோம். ஒரு செக்ஷன் அவர் பா ராமச்சந்திரன் தலைமையில் ஸ்தாபன காங்கிரஸ், திமுக ஆதரவு இதெல்லாம் இருக்காங்க. திமுக வந்து அவங்கள ஆதரித்து பண்ணணுன்ற நோக்கத்தில் இருக்காங்க. திருச்சியில் நாங்கள் பெரிய அளவில் கூட்டியிருக்கோம், சரி, நெடுமாறன் உட்பட இப்போ எல்லோரும் கூட்டியிருக்கோம். அந்த கூட்டம் நடக்கக்கூடாதுன்றது நடக்குது. அப்போது அதை வந்து திமுக நடத்த விடாதுன்ற பயம் எங்களுக்கு வந்தது. ஏன்னா அப்போ நான் பொறுப்பில் இருந்தேன். சரி, அதை கவர்னர்கிட்ட போய் சொன்னோம். நாங்கள் இந்த மாதிரி நிலைமை இருக்குது அப்படின்ட்டு சுக்லா கிட்ட சொன்னோம். கொஞ்சம் சுருக்கமாக அவர் நேரம் ரொம்ப சுலபமாக ஒரே ஒரு வழி பண்ணார். ஹோம் செக்ரட்டரி கூப்பிட்டு ராஜ்பவனில் வச்சுட்டு எங்கள் மீட்டிங் முடிஞ்சதுன்னு நாங்கள் அவருக்கு தெரிவிக்கிற வரையிலும் அவரை வேறு ஸ்டேட் விவகாரங்களில் ஃபைல்ஸை கொண்டு வர சொல்லி அந்த ஃபைல்ஸ் அடிப்படையில் டிஸ்கஸ் பண்ணி அதை பற்றி திருச்சி விவகாரத்தில் தலையிடாத மாதிரி அவர் தடுக்க முடியுது. சரிங்க. இப்போ கவர்னருக்கு அந்த ரோல் வரல, அந்த நிலைமை வரல இன்னும். சரி, நம்ம பேசுவோங்க. இப்போ போதுமான நேரம் உங்களுக்கு வழங்கியிருக்கேன் நான் நம்புகிறேன். அருள்மொழி அவர்களிடம், நீங்கள் பாஜகவை தேவையில்லாமல் வன்புக்கு இழுக்கிறீங்களோ? ஏன்னா கவர்னருக்கு ஒரு பிரச்சனை, நீதிமன்றத்தில் பிரச்சனை இருக்கிறது, அது அவர் காத்திருக்கிறார். பாஜக தரப்புல சொல்றது எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லை, நாங்கள் எப்படி காலூன்றுகிறோம் அப்படின்னு. நீங்கள் அதிமுகவை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு யூகமாக பாஜகவை கொண்டு வந்து நிறுத்துறீங்களோ? இல்லை, இதில் அதிமுகவை ஆதரிக்கிறது அப்படின்னு நிலைப்பாடு எடுத்துட்டா பின்னாடி யார் இருந்தால் எங்களுக்கு என்ன பிரச்சனை? இது ஒன்று, அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, ஒரு உறுப்பினர் கூட இல்லாத அருணாச்சல பிரதேசத்தில் தான் பிஜேபி வந்து ஆட்சியை கவிழ்த்து அவங்க ஆளை முதல்வராக பார்த்து அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் சிரிப்பாக சிரித்து பாஜகவினுடைய அரசியல் நேர்மை வந்து அதில் முன்னாள் அந்த முதல்வராக இருந்தவர் வந்து இப்போ தற்கொலை பண்ணிக்க போய் முடிஞ்சிருக்கு. 4 பேர் மெம்பராக வச்சுட்டு பார்லிமெண்ட்டை பிடிச்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிரைம் மினிஸ்டராகவே வர முடியும். அப்படி இருக்கும், அவ்வளோதான். எல்லா கட்சிக்கும் சொல்கிறதை விட இன்னும் அதிகமான அளவுக்கு தான் பிஜேபியினுடைய நடைமுறை வந்து மோசமாக இருக்கே தவிர அவங்க ஒன்றும் முன்னுதாரணமாக இருந்ததில்லை. ரெண்டாவது, ஒருத்தர் பிற்படுத்தப்பட்டவர் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நம்ம வந்து ஆதரிக்க வேண்டிய தேவை எந்த காலத்திலும் திராவிடர் கழகத்துக்கு கிடையாது. நீங்கள் அதை அளவுகோலாக வச்சா ஒரு மதவெறி இயக்கத்தை நீங்கள் தமிழ்நாட்டில் இன்னொரு சொல்கிற அரசாங்கத்தை ஆதரிக்கிறத பற்றி சொல்கிறாங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிஜேபிக்கு சார்பாக செயல்படுகிறாரோங்கிற சந்தேகமும் இருக்கிற நேரத்திலேயே தான் நீட் தேர்வுக்கு எதிராக நீங்கள் சட்டம் கொண்டு வரணும், அதை எதிர்க்கணும் அப்படின்னு திராவிடர் கழகம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூட்டம் போடுது. அன்றைக்கு சட்டசபையில் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அறிவிப்பு கொடுத்த உடனே நேரடியாக போய் சந்தித்து அந்த நீட் தேர்வை எதிர்ப்பதற்காக பாராட்டு தெரிவித்து, அதை போலவே புதிய கல்விக் கொள்கைங்கிற பேரில் நம்முடைய ஏழை மக்களுடைய கல்வியில் மண்ணை போட பார்க்குறாங்க, அதையும் நீங்கள் எதிர்க்கணுங்கிற கோரிக்கையும் வச்சுட்டு தான் வர்றோம். ஆனால் ஒரு அரசனுடைய செயல்பாடுங்கிறத நம்ம எதை வச்சு பார்க்குறோம்? கோவையில் நடந்த அந்த ஒரு கொலையும் அந்த கொலைக்கு அடுத்த நாள்ல இருந்து அங்கே நடந்த பெரிய கலவரத்துக்கான ஏற்பாடு, காவல்துறை அதை மௌனமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, பிஜேபி தலைவர்கள் தமிழ்நாட்டில் காட்டுகிற ஆர்வம், இல்லை இவர் தான் வரணும் அப்படிங்கிறதுல அவங்க காட்டுகிற ஆர்வம், இதை அவங்க கட்சிக்குள்ளேயே 2 முரண்பாடு வரும்போது அதற்கு மாற்றாக இருக்கிற ஒருவர் முதல்வராவது அவர் யாராக இருந்தாலும் ஏன் நீங்க அப்படி பார்க்கிறீங்க? பிஜேபி யாரையுமே ஆதரிக்க கூடாதா என்பது ஒன்று. இப்ப பாஜக உள்ள கிடக்கையாக வைத்திருக்கிற விமர்சிப்பது போலவே நான் சொல்லுகிறேன், நீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை திரு ஓபிஎஸ் அவர்கள் வேண்டான்னு முடிவெடுக்கிறார்கள். அப்புறம் எப்படி ஓபிஎஸ் பாஜக கட்டுப்பாட்டில் இருக்காருன்னு சொல்ல முடியும்? ஏன்னா இதை முடிவெடுக்க வைப்பதற்கு திராவிடர் கழகம் நடத்திய போராட்டங்களும் சட்டசபையில் நடந்த விவாதங்களும் உங்களுக்கு தெரியும்.
அது மட்டும் இல்லை, இதை மட்டும் அவர் எதிர்த்தார் அப்படின்னா அது ஒன்று நேராக தான் போய் பாராட்டுறோம். ஆனால் நடக்கிற சூழலும் நகர்வுகளும் சரியாக இல்லை. தமிழ்நாட்டினுடைய காவல்துறையே கிட்டத்தட்ட டெல்லி அரசினுடைய கட்டுப்பாட்டுல நடக்கிறத போலதான் நடக்குது. போது நாங்க வந்து அதுக்கு மாற்றாக அந்த கட்சியிலேயே வேற ஒருத்தர் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா சரி பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். உச்சநீதிமன்றத்துல தீர்ப்பு வந்துருச்சுன்னு உடனே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது, இனி சட்டப்படியான நடவடிக்கைகள் தொடரட்டும். அப்ப அவங்களுக்கு ஆதரவு இல்லை அப்படின்னா ஸ்டாலின் அவர்களை ஆட்சி அமைக்க கவர்னர் அழைக்க வேண்டும் அப்படின்னு அறிக்கை விட்டது யாரு? அதுவும் திராவிடர் கழகம் தானே. அப்ப அது சரியா இருந்ததா? ஒரு சின்ன கண்டனம், அதாவது நீங்க நடந்திருக்க வேண்டாமே, இது உங்களுக்கு நல்ல பேரை கொடுக்காதே அப்படிங்கிறது ஒரு சின்ன கருத்து கண்டனம். அது வந்து தலைவர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்களோ அதை விடவும் எல்லா கட்சிகள்லயும் சரி, நம்ம கொள்கை பேசுனா நல்லதில்லை, நம்ம வந்து அரசியலை வியாபாரமாக நடத்தணும்னு நினைக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. அவங்க எல்லா கட்சியிலையும் வந்து கொள்கை பேசுற இயக்கங்களோட ஒன்றா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க வந்து இதை ஊதி பெருசாக்குவாங்க. இதுல வந்து எந்த காலத்திலையுமே ரெண்டு இயக்கங்கள் ஒரே சிந்தனையோட ஒத்த கருத்தோட செயல்பட முடியாது. அதுல வந்து நாங்க தேர்தலுக்கு போகாத இயக்கம், நாங்க சொல்ற கருத்துக்களை அப்படியே அவங்க ஏத்துக்குவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த சின்ன முரண்பாடுகளோ அல்லது கருத்துக்களோ வரும் பொழுது அதை ஊதி பெரிதாக்குவதற்கும் மேலும் அதை கிளறுவதற்கும் எல்லா இடத்துலயும் ஆட்கள் இருப்பாங்க. அதுதான் பிரச்சனை. திரு கண்ணதாசன் அவர்களிடம் இப்ப நீங்க வந்து பலர் இங்கே சில விமர்சனமாகவும் முன்வைத்தார்கள். நீங்க ஆளுநரிடம் சென்று பரிகாரம், குடியரசுத் தலைவரை போக்கி போறதுன்றது இந்த மாநில சுயாட்சி கொள்கைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை திமுக எடுக்குது அப்படின்னு. இப்ப ஆளுநர்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும்? சட்டசபையை முடக்க சொல்றீங்களா இல்ல இந்த ஆட்சியை கலைக்க சொல்றீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. சட்டமன்றத்திற்குள் ஆளுநரை அழைப்பது திமுகவுக்கு முறையான்னு கேட்கிறாங்க. அரசமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர் என்ற ஒரு பதவி இருக்கும் வரை அவர்தான் நிர்வாக தலைவர். ஒரு முறையீடு என்று செய்யும் பொழுது சட்டப்படி அவர்கிட்ட தான் முறையீடு செய்ய முடியும். அந்த சட்டப்படியான நடவடிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் குடியரசுத் தலைவருக்கும் அந்த ஒரு உண்மை தகவலை சொல்லிடுறாங்க. எங்கள் நீதி கேட்கக்கூடிய அவங்களுக்கு மட்டும் இல்லை, நீதிமன்றத்தையும் நாடி இருக்கின்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று. இரண்டாவதாக ஒரு கருத்து வெளியிடப்பட்டது, திராவிட மாநில சுயாட்சி நாங்கள் இன்றும் உறுதியாக இருக்கின்றோம், அது தெளிவாக இருக்கின்றோம். எங்களை பற்றி ஏகடியங்கள் பேசுவதெல்லாம் நடந்து கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் அதை பற்றி கவலை இல்லாமல் நாங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம். ஒரு கருத்து ஒன்று சொன்னாங்க, தலைவர் கலைஞர் இருந்திருந்தால் அப்படி நடந்திருக்கும், செயல் தலைவர் இருந்தாலும் அப்படின்னு. தலைவர் கலைஞர் என்ன சிந்தனை இருக்கிறாரோ அதே சிந்தனையை செயல் வடிவத்தை செய்து தான் எங்களுடைய செயல் தலைவர் இருக்கிறார். அதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் பார்க்கலாம், 1988ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் நிகழ்வு நடந்த பொழுது தலைவர் கலைஞர் கொல்லைப்புற வழியாக ஆட்சியை பிடிக்க நினைக்கலையே. அவர்கள் இருவரும் சட்டை போட்டு அவங்க உள்கட்சி தகராறு, நாங்கள் எந்த ஆதரவும் யாருக்கும் கொடுக்கல. அதே போல் இங்கு என்ன தோற்றம் ஏற்பட்டு விட்டது என்றால், அன்றைய தினம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவங்களும் இதை வலியுறுத்துறாங்க, அந்த ரகசிய வாக்கெடுப்புன்னு. திராவிட முன்னேற்றம் அதை வலியுறுத்து. ஏன் வழியிருக்குன்னா, எம்எல்ஏக்கள் கூவத்தில் பல தளங்களில் பேசியாச்சு. அடைத்து வைக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் என்ன மனநிலைக்காக சுதந்திரமாக அவர்கள் செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. அது ஜனநாயக முறைகளுக்கு மாறாக மறுக்கப்பட்டதன் காரணமாக பிரச்சனை எழுந்தது. இதுதான் அடிப்படை. இல்லை, இரண்டாவது ஒரு நிகழ்வு, அதற்காக வருத்தத்தை தெரிவித்து நேரடியாக பேரவைத் தலைவர் அறைக்கு போய் வருத்தத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. அவரே வந்து இந்த பிரச்சனை அதோடு விட்டு என்றாரு. ஆனால் அதற்கு பிறகு அறிவுரை சொல்வதெல்லாம் கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட, அதுதான் நான் பலமுறை சொல்றேன் சகோதரி, இன்னுமே எனக்கு அந்த பேரவைத் தலைவர் சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்லாமே இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அது அவங்க தலைவர்னு சொல்லலை. ஏன்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்றத்தை பொறுத்தவரை சாதி என்ப அடிப்படையில் செயல்படக்கூடிய இயக்கம் இல்லை என்ற அடிப்படையில் எங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கிறது. அதையும் கண்டனம். அரசியல் பார்வையாக உங்களிடம் கேள்வி, திரு ஓபிஎஸ் அவர்களை பாஜக இயக்குகிறது அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது இல்லை, அதை திமுக எப்படி பார்க்கிறது? இல்லை, நாங்கள் பெரும்பாலும் அப்படி பார்க்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா தன்னிச்சையாக செயல்படுவதாக இல்லை, அப்படியும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மத்திய அரசு இதை எப்படியாவது இதில் குட்டையை குழப்ப வேண்டும் என்பதற்காக தான் நீட்டிச்சுன்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். ஏதோ ஒன்று நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க, அவங்க நினச்சது நடக்கலை. ஆனால் அதற்காக நீங்கள் இப்போ கேட்டீங்க வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டார பாரஜாக்கன்னு. நான் கேட்குறேன், இப்போ இருக்கிற எடப்பாடி அரசு அந்த ஜிஎஸ்டிலேயோ அல்லது மற்ற மதுராயல் பிரச்சனையிலையோ மாட்டேன்னு சொல்ல போகிறாங்களா? இவர்களும் இந்த கட்டுப்பாட்டில் உள்ளவர்களாகத்தான் நாங்கள் கருதுமே தவிர இதில் வேறுபாடுகள் நாங்கள் பார்க்கல. திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம், திராவிட முன்னேற்ற கழகம் திக ஒரு உறவில் ஒரு விரிசல் வந்துடுச்சு, என்னதான் தாய் கழகம் அப்படின்லாம் சொன்னாலும் கூட ஒரு நிலைப்பாட்டில் திரு ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவராக ஆனதற்கும் திரு கருணாநிதி அவர்கள் நோய்வாய்ப்பட்டதற்கும்
இப்போ இருக்கிற சினாரியோவுக்கும் சம்பந்தம் இருக்குன்றாங்க. இதை ஒரு மென்மையான விமர்சனம்னு பார்க்குறீங்களா அல்லது உறவில் விரிசலாக இல்லை, பார்க்குறீங்களா? உறவில் விரிசல் வந்து எல்லா காலகட்டத்திலுமே இவங்கள்ட்ட இருந்துட்டு தான் இருக்குது. அடுத்தால மாநில சுயாட்சி பற்றி சொன்னாங்க. மாநில சுயாட்சியாக பவரானா அதிமுகவுக்கும் பவர் தான், திமுகவுக்கும் பவர் தான். அது வந்து 72 வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பத்துலேருந்து திமுக டிஸ்மிஸ் பண்ணுன்னு சொன்னாப்புல 2 சீட்டுக்கு எம்ஜிஆர் தோற்றதும் கருணாநிதியும் வந்து பாம்புன்னா கொத்தலானா சீரவாதி செய்யணும்னு கருணாநிதியும் அதை சொல்லத்தான் செய்தாப்புல. திக அப்போ என்ன நிலைப்பாடு எடுத்துன்னு தெரியல. ஸோ இது வந்து அவங்களுக்கு அரசியல் கட்சிங்கும் போது பவரை மையமாக வச்சு தான் இயங்க முடியும், அப்படி தான் இயங்குறாங்க. அடுத்தாப்புல வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை மோடிக்கு வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது வந்து தவறான ஒரு இது. இந்தியாவிலே வந்து ராஜீவ்காந்திக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய மக்கள் ஆதரவை பெற்ற ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தலைவர் மோடி. தமிழ்நாட்டிலையும் அவருக்கு 18% வாக்குகள் கிடைச்சி. வீரமணி ஆதரிக்குமா போயிருக்கலாம், பிற்படுத்தப்பட்ட மக்களை பிரதிபடுத்தக்கூடிய இல்லை, நமக்கு பர்சன்டேஜை தாண்டி இடங்கள் தானே பெருசா இடங்கள் 2 இடம் தான் வந்தது. 2 இடம் எதுவுமே இல்லாதப்ப அவங்க பர்சன்டேஜ் நிச்சயமாக அதுதான் பிரச்சனை. வாஜ்பாய் என்ற அந்தனர் வந்து இங்க 98லயும் 99லயும் திராவிட போர் வாழ்க்கை ஆதரவில் வெற்றி பெற்றாங்க. பிற்படுத்தவர் மோடி பெற முடியல. மீண்டும் ஒரு வாய்ப்பு 2019 கிடைக்கிறதுக்கு மோடி முயற்சி பண்றாரு. அதனால தான் ஏடிஎம்கேல சிங்கிள் லீடர்ஷிப் வரக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. நீங்க இதே இவங்க திகாவை மீறி தான் வாஜ்பாய் 2 தடவை ஜெயித்தாரு. மோடி ஒரு பிற்படுத்தப்பட்டவர் மட்டும் வரும்போது மட்டும் இவங்களுக்கு வந்து கோபம் வருது. வாஜ்பாய் ஏத்துக்குவாங்க, மோடியை ஏத்துக்கிட மாட்டாங்க. இதுதான் இவங்களோட நிலைப்பாடா இருக்கு. அவர் சுத்தமா வேற ஒரு தளத்துல பேச வேண்டியதை இங்க வந்து விவாதம் பண்றாரு. வாஜ்பாயை நாங்க எங்க ஏத்துக்கிறோம்? நீங்க சொல்லக்கூடிய உங்க தாய்க்கலை நீங்க ஏத்துக்கல, உங்க திமுக அண்ணா திமுக ஏத்துக்கிட்டு ஆனா மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. உங்களை மக்கள் வாஜ்பாய் ஏத்துக்கிட்டாங்க. இத பேசினா அதை பேசினா இதுன்னு பேசக்கூடாது. திமுகவும் அண்ணா திமுகவும் பிஜேபியோடு உறவு வைத்த போது திராவிடர் கழகம் அதை கடுமையாக தான் கண்டிக்குது. இந்த ஆட்சியை கலைப்பதற்கு மக்கள் மத்தியில வந்து மன்னிக்கணும். அதாவது திக ஸ்டாண்ட பத்தி பேசுனீங்கன்னா திகாவை பத்தி பேசுங்க. திக பேச்ச மக்கள் கேட்கறாங்களா இல்லையானா அதை பத்தி பேசுங்க. இத பேசினா அங்க போறது அது வந்து உங்க பிஜேபி ஆதரவை வெளிப்படையா சொல்றா அத சொல்லிக்கலாம். பிஜேபி ஆதரவு சொல்ல மோடி ஆதரவு நான் வெளிப்படையா சொல்றேன். நீங்க வந்து ராம் நரேஷ் யாதவ் ஆதரிச்சது வெளிப்படையா தானே? ராம் நரேஷ் யாதவ் ஆதரிக்கும் மோடி நான் ஆதரிக்க கூடாது. வீரமணி யாதவ் ராம் நரேஷ் யாதவ் ஆதரிக்கும் போது நான் ஏன் மோடி ஆதரிக்க கூடாது? மன்னிக்கணும், இந்த பேச்சுக்கு வந்து நான் ரொம்ப கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். முதல்ல திரு வீரமணி அவர்கள் யாதவர்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் எங்கேயாவது தன்னுடைய ஜாதியை பத்தி சொல்லி இருக்காரா? இல்ல அவரை இந்த ஜாதிக்காரன்னு யாராவது உரிமை கொண்டாடி இருக்காங்களா? பிஜேபியும் இல்ல. மன்னிக்கிறோம், இருங்க ஒரு நிமிஷம். நீங்க சொல்லுங்க. நெகட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் அவங்க பண்றாங்க. பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ். பிஜேபி மட்டுமல்ல, மோடியும் மோடியினுடைய ஆதரவாளர்களும் எவ்வளவு அநாகரிகமானவர்களுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதாவது வந்து பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ்னா இதை விட அசிங்கமா உங்களுக்கு நடுநிலையாளர், பத்திரிகையாளர், தலைப்புக்குள்ள வந்துருவோம். பாசிஸ்டுகள், கொலைகாரர்கள், பாஜக அதெல்லாம் மறக்கல. எனக்கு நேரம் இல்ல, பெரிய பிரச்சனை. ஜெமிலா அவர்கள் இறுதி கருத்து நீங்க. பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் தான் பாஜக உங்க பாயிண்ட் தெரிந்தோ தெரியாமலோ தொடர்ந்து வேஷம். பாஜக வந்து இந்த 2 மாதத்துக்கு பாஜகவினுடைய நிலைப்பாடு தொடர்ந்து விமர்சனத்திற்குள்ளாக. நீங்க மறுத்தாலும் கூட ஒரு கொல்லைப்புறமாக வருவதற்கான அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சின்ற விமர்சனம் உங்கள் மீது இருந்துட்டே இருக்கு தொடர்ந்து. இப்படி கிடையாது. இத்தனை ஆண்டு காலமாக இல்லாத பாஜகவின் பெயர் தமிழகத்துல நீங்க சொன்ன மாதிரி தான் தொடர்ந்து அடிபட்டு கொண்டிருப்பது வந்து எங்களது வளர்ச்சியை குறிக்கிறது. காய்க்கிற மரத்துக்கு தான் அடி விழும். அது மாதிரி ஒரு எதிர்காலம் தமிழகத்தில் பாஜகவிற்கு இருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் நம்ம ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். நிச்சயமாகவே இவர்கள் அதான் முன்னால சொன்ன மாதிரி ஒரு சிறந்த தலைமை, சிறந்த கட்சி என்று மக்கள் தெரியாம இப்ப குழம்பிக் கொண்டிருக்கிற நிலையில் நாங்கள் சரியான கொள்கையை வைத்திருக்கக்கூடிய கட்சி என்ற ரீதியில் நாங்கள் மக்களை சந்திக்கிறோம். நிச்சயமாக எங்களுக்கான ஒரு எதிர்காலம் இருக்கும். சரி ஐயா, இறுதியாக மாநில சுயாட்சி குறித்தெல்லாம் பேசுகிற போது அது ஒரு புறம் இருந்தாலும் கூட இப்ப இந்த சட்டமன்றத்திற்குள் நடந்த நிகழ்வுகள், ஆளுநரிடம் முறையிடுவது, குடியரசுத் தலைவரிடம் முறையிடுவது, இவங்க என்ன எதிர்பார்க்கிறார்கள், ஆட்சி கலப்பை எதிர்பார்க்கிறார்களா அப்படின்ற இடத்தில் திமுகவினுடைய செயல்பாடு விமர்சிக்கப்படுகிறது. இது சரின்னு நினைக்கிறீங்களா, தவறுன்னு நினைக்கிறீங்களா? இதை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிருக்க வேலை சரிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு தொங்கு அமைச்சரவை.
ஏன்னா பூரணமான மெஜாரிட்டி யாருக்கு இருக்குதுன்றது இன்னைய வரையிலும் யாருக்கும் தெரியாது. சட்டமன்றம் ஒழுங்காக நடந்திருந்தா அது தெரிஞ்சிருக்கும். ஒழுங்காக நடக்கலை, நடக்க விடலை. சட்டமன்றம் ஒரு தடவை கலைஞ்சி மறுபடியும் கூடுகிற பொழுது முன்கூட்டியே உறுப்பினர்களுக்கு இத்தனை மணிக்கு கூடுன்ற தகவலும் கொடுக்கப்படலை. அங்கே இருக்கிறவங்க தான் உட்காந்தாங்களே தவிர 10 பேர் வெளியே போயிருந்தாங்கன்னா என்ன ஆகிறது? சபாநாயகர் எப்போ வேணாலும் வெளியே போகலாம், எப்போ வேணாலும் உள்ளே வரலான்றது இல்லை சட்டமன்றம். அதனால் சட்டமன்றத்தில் நடந்த வாக்கெடுப்பே தவறான ஒன்று அப்படின்னு சொன்னால் அதை பற்றி தீர்மானம் செய்ய வேண்டியது, அதை பற்றிய விசாரணை நடத்த வேண்டியது, தெரிஞ்சிக்க வேண்டியது, நடவடிக்கை எடுக்க வேண்டியதுன்றது ஆளுநர் தான், கவர்னர் தான் செஞ்சாகணும். அதை இப்போ திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், திராவிட கழகமாக இல்லை, இப்போ 356க்கு இவங்க எதிரான ஒரு நிலைப்பாடு திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப கடுமையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை கடந்து வேறு என்ன ஆளுநரிடம் எதிர்பார்க்கலாம்? என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன கோரிக்கை இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? இந்த சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கை சரியில்லைன்னு சொன்னால் இந்தியாவில் பல சட்டமன்றங்களில் கிட்டத்தட்ட இந்த மாதிரி இவ்வளோ மாதமாக நடக்கலை, சரி, கிட்டத்தட்ட இந்த மாதிரி நடந்திருக்கு. சபாநாயகரை எழுந்து வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் அவர் இஷ்டப்பட்டு உள்ளே வந்து இப்போ சபை நடக்குது அப்படின்னு சொல்கிற சபாநாயகர் எங்கள் இந்தியாவில் எந்த சட்டமன்றத்திலையும் நடக்கலை, இங்கே மட்டும்தான் நடந்திருக்கு. அதனால் அதையே கொஸ்டின் பண்ணும்போது அதை யார்கிட்ட கொஸ்டின் பண்ண முடியும்? அதை கேள்விக்குறியாக கொண்டாடுற போது யார்கிட்ட கொண்டு போய் வைக்க முடியும்? அது கவர்னர்கிட்ட தான். கவர்னர் பதவியே திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்குதோ இல்லையோ, அல்லது திராவிட கழகம் ஏற்றுக்குதோ இல்லையோ, இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் கவர்னர்கிட்ட தான் கொண்டு போய் சொல்லி ஆகணும். சரி, அதை தான் கவர்னர்கிட்ட கொண்டு போய் சொல்லியிருக்காங்க. சரி, நடவடிக்கை அவரும் கூப்பிட்டுருக்காரு. சரி, அது அவருடைய முடிவு சரியா தப்பான்றது அது வேறு, அது அரசியல் விமர்சனம். சரி, இதை யார்கிட்ட சொல்ல முடியும்? சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊடகங்கள்லேயே சொல்கிறாங்க, எனக்கு இட்லி கொடுத்து பாயா கொடுத்து மட்டை போட வச்சுட்டான், சரிங்க, நான் இங்கேயே கிடந்தேன் அப்படின்னா. ஒருத்தர் 4 கோடி ரூபா கொடுத்தாங்க செஞ்சேன் அப்படின்னா, ஒருத்தன் 15 கோடி ரூபா கொடுக்குறாங்க, அது இப்போ பேரம் பேசினாங்க என்ன அப்படின்றாங்க. சரி, இவ்வளவையும் தாண்டி காவல்துறை அங்கே போய் இருக்குது. யாருடைய இது எதுக்காக போனாங்க? திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் சண்டை போட்டுக்கிட்டா உடனே போலீஸ்காரன் போகிறானா? கமிஷனர் போகிறாரா? அடிஷனல் கமிஷனர் போகிறாரா? நிறைய கேள்விகள் முன் வச்சிருக்கிறீங்க. அதனால நிறைய கட்டங்கள்ல வாதிக்க வேண்டியது. இதுல குறிப்பாக சட்டமன்றத்தில் திரு ராமமூர்த்தி ஐயா அவர்களுக்கு மாற்று கருத்துல அதிமுகவும் இல்லை இதற்கு பதில் சொல்வதற்கு. நான் அதனால நிறைய விஷயங்கள் நம்ம பேசி இருக்கிறோம். நேரமின்மை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இது இந்த சட்டமன்றத்தினுடைய வாக்கெடுப்பே கேள்விக்குறியாக இருக்கிறதுன்ற நிலைமை வருகிற பொழுது அது பற்றி முறையிட வேண்டிய இடம் கவர்னர் தான், வேறு யாரும் கிடையாது. சரி, 5 பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்றத்தில் நடந்த கலவரம் அது தொடர்பாக நிறைய விஷயங்கள் நம்ம விவாதித்திருந்தாலும் கூட திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணுகுமுறை, அரசியல் அணுகுமுறையை பற்றி தான் நம்ம முழுமையாக எடுத்து விவாதித்திருக்கிறோம். மற்றொரு ஆழமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.